ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மேடம் வந்து, "எப்படி மேடம் இருக்கீங்கன்னா?" "டிவிஹெச்சோட போகுது வாழ்க்கை" அப்படின்னாங்க. "டிவிஎஸ் தான் வாழ்க்கையே" அப்படின்ட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த பிராணா வைலட் ஹீலிங் அப்படின்றது உண்மையிலே வந்து அது ஒரு வே ஆஃப் லைஃப். இந்த மெத்தட்ல வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு துன்பத்துக்கும் ஆளாக மாட்டோம். கடைசி வரைக்கும் கஷ்டப்படாம நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிடுவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். சரி. இந்த பிராண வைலட் ஹீலிங் அப்படின்றத பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன்ஸ் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகும்போது தான் நம்ம சப்ஜெக்ட்குள்ள போக முடியும். இப்போ பிராணா அப்படின்னாவே அது வந்து ஒரு உயிர் சக்தி, சாதாரண சக்தி கிடையாது. அது ஒரு உயிர் சக்தி. அந்த சக்தி தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு. அந்த சக்தியை கொண்டு தான் நமக்கு வந்துட்டு எல்லாமே நடக்குது. பிராணன் அதை நம்ம அதான் முக்கியமா சொல்லுவோம் இல்லையா? பிராணன் அப்படின்னாவே அது பிராணனை வாங்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பிராணனை வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உயிர் சக்தி. அந்த சக்தி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. அந்த சக்தியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து இந்த பிராணா வைரட் ஹீலிங் அப்படின்ற இந்த சிகிச்சை முறையே நம்ம பண்றோம். இன்னைக்கு லைஃப்ல எவ்வளவோ சிகிச்சை முறைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது இது என்ன புதுசா? இது எதுக்காக? அப்படின்னு நிறைய பேத்துக்கு தோணலாம். இது புதுசு இல்ல. இதுதான் ஆதி. இதுதான் ஆரம்பத்துல இருந்து வந்தது. அது ஒரு மெத்தடா நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அப்ப அந்த அந்த எனர்ஜிய நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். அந்த எனர்ஜிய நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும். அது அதிகமா இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப இந்த பிராணன் அப்படின்றது வந்து சோர்ஸ் எங்கெங்க இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இருந்து கிடைக்குது. மெயின் சோர்ஸ் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நமக்கு மெயின் ஓப்பன் சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தான். சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வந்து அபரிமிதமான பிராண சக்தி கிடைக்குது. பூமி தாய் கிட்ட இருந்து கிடைக்குது. குடிக்கிற தண்ணியில இருக்கு, சுவாசிக்கிற காத்துல இருக்கு, உண்கின்ற உணவுகள்ல. அதுல வந்துட்டு தாவரங்கள், அந்த ராவா சாப்பிடுறோம் இல்லையா? பழங்கள், காய்கறிகள், இலைகள், கீரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து சமைக்காத உணவுல இருந்து பிராணன் அபரிமிதமா கிடைக்கும். சமைத்த உணவுகள்ல கொஞ்சம் தான் கிடைக்கும். அசைவத்துல பிராணன் இருக்காது. அப்ப இந்த மாதிரி இடத்துல இருந்து பிராணன் கிடைக்குது. அடுத்தது முக்கியமான சில இடங்கள், சில வடிவங்கள், சில சின்னங்கள், சில கற்கள், இந்த மாதிரி இதுல இருந்தும் நமக்கு பிராணன் அப்படின்றது நமக்கு நிறைய கிடைக்குது. இந்த கிடைக்கின்ற இந்த பிராணனை நம்ம தக்க வச்சுக்கணும். இறைவன் வந்து இந்த உடம்பை படைக்கும் பொழுது அது வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கின்ற ஒரு மெத்தட்ல தான் படைச்சிருக்காரு. இதுதான் வந்து பிபிஹெச் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இந்த கொள்கையின் அடிப்படையில தான் நம்ம பிபிஹெச் பண்றோம். இந்த உடல் வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மையில அவர் படைச்சிட்டாரு. இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மையில இருக்கிறதுனால எல்லா உடம்புக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், எல்லா நோய் அல்லது வலி எதுவாக இருந்தாலும், இந்த சக்தி ஓட்டத்தில் எது தடை எதுவா இருந்தாலும் இந்த உடல் வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நாம என்னதான் கெடுதல் பண்ணாலும் இந்த உடலுக்கு அது வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. நீங்க என்ன வேணாலும் கெடுதல் பண்ணுங்க, இன்டேக் எது வேணாலும் தப்பா கொடுங்க, இந்த லைஃப் ஸ்டைல என்ன வேணாலும் தப்பா நீங்க பாருங்க, ஆனா இந்த உடம்பு வந்து அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அதனால அதை சரி பண்ண முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு பிராணன் பத்தல. இப்ப சாதாரணமா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் இதெல்லாமே வந்து நீங்க எதுவுமே கண்டுக்கல அப்படின்னாலும் அது தானா சரியாயிடும். அந்த பிராணன் அதை சரி பண்ணிடும். இந்த உடலுடைய சிஸ்டம், இறைவன் கொடுத்து அந்த சிஸ்டம் அதை சரி பண்ணிக்கும். ஆனா வயசாகும் போது சுகர் வருது, அதனால ஒரு புண்ணு வருது, அது ஏன் சரியாக மாட்டேங்குது? சுகர் மட்டும் இல்ல, நிறைய நிறைய இருக்கு இல்லையா? கேன்சர் வரைக்கும் போயிடுது. இப்போ அதெல்லாம் ஏன் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா அது சரியாகிறதுக்கு தேவையான பிராணன் நம்ம கிட்ட பத்துல இல்ல. இப்ப நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வந்து பிராண சக்தியை அதிகப்படுத்துகிற மெத்தட்ல வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம வந்து பிராணனை வேஸ்ட் பண்ற மெத்தட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். விரயம் பண்ற மெத்தட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி விரயம் பண்றோம் அப்படின்னா, அது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிம்பிளா ஒரு 2, 3 மட்டும் சொல்லிடுறேன். அவங்க எல்லாம் வந்து சன் செட் ஆன உடனே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சன் செட் ஆகும்போது முன்னாடியே சாப்பிட்டுருவாங்க. ஈவினிங்கே சாப்பிட்டுருவாங்க. 6 மணி அதுக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க டின்னரை. முடிச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. 10 மணி 10 மணின்றதுன்னா அவங்களுக்கு அர்த்த ஜாமம். அதுக்கப்புறம் ஒரு 3:30, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க.
ஓகேங்களா? இது ஒரு உதாரணமே போதும். அதனால என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம அந்த மாதிரி சன்செட் ஆகும்போதே நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா, இந்த உடலுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். இந்த உடல் நம்ம சாப்பிட்ட எல்லாத்தையுமே சரியா செரிச்சிரும். ஒரு ப 9 மணிக்கெல்லாம் செரிச்சு முடிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த உடல் வந்து அது ரிப்பேரிங் ப்ராசஸ பண்ண ஆரம்பிச்சிரும். அது தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிரும். 9 மணிக்கெல்லாம் டீப் ஸ்லீப் போயிரும். 10 மணிக்கெல்லாம் டீப் ஸ்லீப் போயிரும். ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் நமக்கு வந்து எனர்ஜி நல்லா கிடைச்சிரும். எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த டைம்ல காஸ்மிக் எனர்ஜில இருந்து பிராண எனர்ஜில இருந்து எல்லா எனர்ஜியும் நமக்கு நிறைய கிடைக்கும் அந்த டைம்ல. ஏர்லி மார்னிங்ல. அத நம்மளுடைய உடம்பு அப்சர்வ் பண்ணும். அந்த நேரத்துல எந்திரிச்சு நம்ம நடந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது, அது ஏர்லி மார்னிங் அந்த உடம்பு வந்து அந்த எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு பிராணம் நிறைய சேர ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு அதை அப்படியே நீங்க உங்களுக்கு நமக்கே தெரியும். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது. லேட் நைட்டு தான் சாப்பிடுறோம். 10 மணிக்கு மேலலாம் சாப்பிடுறோம். 11 மணி 12 மணிக்கு தூங்குறோம். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சு டீப் ஸ்லீப்ன்றதையே யாருமே டச் பண்றது கிடையாது. ஒரு காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு இந்த இடம்லாம் அப்படியே அந்த அந்த மேட்ல படுத்திருப்பாங்கல்ல பாய்ல, அதனுடைய கோடு வரி வரியா இருக்கும். அந்த தூக்கத்தினுடைய அந்த அந்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தூங்குன அந்த இது அழகு அந்த ஃபேஸ்லயே தெரியும். அப்படி இருக்கும். அந்த ஃபேஸ் பார்க்கும்போதே நல்லா ஆழ்ந்து தூங்கி இருக்கான்ப்பா அப்படின்றது நல்லா தெரியும். இன்னைக்கு யார் முகத்திலயாவது அந்த மாதிரி தெரியுதா? தூங்கலன்றது வேணா நல்லா தெரியும். ஏன்னா அவ்வளவு சூடா இருக்கான் மனுஷன். அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே லேசா ஏதாவது நீங்க சும்மா ஒரு பொரிய தட்டி விட்டீங்கன்னா போதும். அப்படியே வெடிப்பான். ஏன் அவ்வளோ நெகட்டிவ், அவ்வளோ எமோஷன்ஸ். ஏன்னா அங்க ரிப்பேரிங் எதுவுமே நடக்கல. இந்த உடம்பும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்பேரிங்கே பண்ணிக்கல. பண்ண நம்ம விடல. அதனால அது என்ன பண்ணுது அப்படியே தடுமாறிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு சொன்னா டக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆகும். எல்லா எமோஷனுக்கும் நம்ம ட்ரிகர் ஆகும். இப்படியே நம்ம கெடுத்து 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 பிராணனை சேர விடுறது இல்ல. கிடைக்கிற பிராணனே கொஞ்சம் தான். உணவின் மூலமா, தண்ணியின் மூலமா, சுவாசத்தின் மூலமா, சூரியன் மூலமா கிடைக்கிற ரிசீவ் பண்றதே நம்ம குறைச்சிட்டோம். ரிசீவிங் மெத்தடே குறைச்சிட்டோம். இதுல நம்ம நிறைய விரயம் பண்றோம். அதனால என்ன ஆகுது? இங்க ஸ்டோரேஜ்ல இல்ல, பிராணன் இல்ல. அதனால எது வந்தாலும் நம்மளால தாங்க முடியாது. ஒரு சின்ன வலி வந்தா கூட அந்த வலியை கூட நம்மளால தாங்க முடியல. அது வந்து அந்த வலி நாள்பட்ட வலியா இருந்து அப்படியே நோயா மாறி அது பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டுருது. புரியுதுங்களா? சிம்பிளா இந்த லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தினாலே நம்ம பாதி நோய் நம்ம உடம்புல இருந்து போகும். இன்னைக்கு அதை யாருமே பண்றது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனா செய்ய மாட்டோம். அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம டிசைன் அப்படி. செய்ய மாட்டோம். நீங்க வந்து நம்ம வந்து இத வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். அது என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம 1 நாள் 2 நாள் நம்ம அத அந்த மாரி கரெக்ட்டா நம்ம தூங்கணும், கரெக்ட்டா பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஆனா வீட்ல இருக்கவங்க விடமாட்டாங்க. நாமளும் அந்த மாரி அவங்க கூட சேர்ந்து மறுபடியும் அந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டா நம்ம இருந்து பார்த்துட்டோம். ஒரு 10 நாள், 1 மாசம் நீங்க அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அ அ 1 மாசம் கழிச்சு நீங்க லேட்டா தூங்குனா கூட அவங்க விட மாட்டாங்க. "என்ன சீக்கிரம் தூங்குவீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்க, போய் தூங்குங்க" அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா மாற ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் நம்ம பண்ண முடியும். இம்ப்ளிமெண்ட் பண்ணா தான் இது முடியும். பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வெறும் நாலேட்ஜ் மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த நாலேட்ஜ் தான் பவர். வெறும் நாலேட்ஜ் இஸ் பவர் கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நாலேட்ஜ் இஸ் பவர். அப்போ அத நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும் போதாது, செயல்படுத்த ஆரம்பிக்கும். இந்த சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே உதவும். நான் கடைசி வரைக்கும் இந்த சென்டென்ஸ் சொல்லுவேன். எதுக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி. இந்த மாதிரிதான். அப்ப இந்த பிராணன் வந்து நமக்கு நிறைய சேரணும். விரயமும் கம்மியா பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, இந்த உடல் தன்னைத்தானே சீக்கிரம் ஹீல் பண்ணிக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் இதுவா? அடுத்து செகண்ட் பிரின்சிபிள் என்னன்னா, எவ்வளவு பிராணன் இருக்கோ அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும் ஹீலிங். சாரி, செகண்ட் பிரின்சிபிள் வந்து இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு பிராணன் தேவை. அதுதான் செகண்ட் பிரின்சிபிள். ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். அதுக்கு பிராணன் தேவை. இதுதான் செகண்ட் பிரின்சிபிள். தேர்ட் பிரின்சிபிள் எவ்வளவு பிராணன் நம்ம கிட்ட இருக்கோ அவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகும். அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம ஹீல் ஆகும். எந்த நோயும் எந்த பிரச்சனையும் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது. ஓகேங்களா? இந்த அடிப்படையில் தான் பிவிஎஸ் இருக்கு. அப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம நிறைய ஃபாலோ பண்ணணும். அஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். டயட் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா டயட். டயட் அப்படின்றதுலே இப்ப நான் சொன்ன அந்த டைமிங்கும் உங்களுக்கு வந்துரும். வெறும் டயட் மட்டும் இல்ல. வெறும் கீரையா சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு உட்காந்து கீரையை சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. வேக வைக்காத உணவா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணி 12 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு மேல போய் தூங்குறது அதுவும் கிடையாது.
டயட்டையும் ஃபாலோ பண்ணணும், டைமிங்கும் நம்ம அந்த சார்ட்ல கொண்டு வரணும். அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும். டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உணவுகளே கெட்டு போய் கிடக்கு. அதாவது நம்ம சமைக்கிற உணவுகளே எல்லாமே கெமிக்கலா மாறி போச்சு. அப்ப நம்ம எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும், ரொம்ப விழிப்பா இருக்கணும். சும்மா எல்லாரும் பண்றாங்க அப்படின்றதுக்காக எல்லாம் எதையுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் தெளிவா நம்ம யோசிச்சு இதை தான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும். நாம மாறதை பார்த்து நம்மளுடைய பிள்ளைங்க மாறணும். அப்படியே டோட்டலா எல்லாம் மாறும். இப்ப நம்ம முடிவு பண்ணா நடக்கும். ஃபேமிலியில எல்லாரையும் மாத்த முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் நாம பண்ணணும். அத நாம பண்ணாம யாரையுமே மாத்த முடியாது. சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. செஞ்சாதான் அதை நம்புவாங்க. நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாதான், நமக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தாதான் மத்தவங்க மாற ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? வெறுமனே சொல்லிட்டு இருக்கிறதுல நோ யூஸ். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பிராணசக்தி, அந்த டயட் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரோம். அடுத்தது இந்த பிராணன் தான் நமக்கு முக்கியம் அப்படின்றத சொல்றோம். இப்ப எதை வச்சு இந்த ஹீலிங் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆறாவில தான் ஹீலிங் அப்படின்றது நடக்காது. இப்ப நீங்க பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியுது பிசிக்கல் பாடி தான். என்னுடைய முகம் தான் உங்களுக்கு தெரியுது. என்னுடைய உருவம், என்னுடைய உடல், பரு உடல் அப்படின்றது தெரியும். இதே மாதிரிதான் எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் நம்ம பார்க்கும்போது அவனுடைய பரு உடல் தான் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், டைரக்டா அந்த பரு உடல்ல தான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஒரு வலியா, ஒரு நோயா, எதுவா இருந்தாலும் பரு உடல்ல போயிட்டு பண்றோம். பரு உடலுக்கு எப்ப தெரியுமா தேவை? ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு தான் பரு உடலுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. இப்போ இந்த இடம் கட் ஆயிருச்சு, இந்த இடத்துல ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, அடிபட்டுருச்சு, விழுந்துட்டீங்க, ஃபயர் ஆயிருச்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த பரு உடல்ல நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. இந்த நாள்பட்ட நோய்கள் இருக்கு, வலி இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பரு உடல்ல நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. நம்ம சொல்றபடி நம்ம வாழ்ந்துட்டோம், இந்தபடி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பரு உடல்ல ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அதுக்கு அந்த ஆறால தான் அந்த ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ஹீலிங் அப்படின்றது அந்த இடத்துல தான் நடக்கும். அந்த ஆறான்றது என்ன அப்படின்னா, இப்ப கண்ணுக்கு தெரியறது பருவுடல், கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல் எனர்ஜி ஃபீல்டுல, எனர்ஜி ஃபீல்டா நம்ம உடலை சுற்றி இருக்கு. அதுக்கு பேரு தான் ஆறா. அது வந்து 3 அடுக்குகளாக இருக்கு. அதை நீங்க எப்படி இமேஜின் பண்ணி பார்க்கணும், உங்களால எப்படி அதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரு பெரிய நீர்க்குமிழி, சில சினிமாவெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய பலூன், அதுக்கு நடுவுல ஹீரோ இருக்கிற மாதிரி, ஹீரோயின் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு பெரிய கோள வடிவத்துல ஒரு எனர்ஜி ஃபார்ம் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆறா. அது 3 லேயரா இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயருக்கு பேரு எனர்ஜி பாடி. செகண்ட் லேயர் அதை ஒட்டி, இந்த பருவுடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் எனர்ஜி பாடி. அதை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்த லேயர் எமோஷனல் பாடி. அதை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்த லேயர் மென்டல் பாடி. இந்த எனர்ஜி பாடி அப்படின்றது இந்த எனர்ஜி, இந்த பிசிக்கல் பாடியை ஒட்டி இருக்கும் இல்லையா? இதுல வந்து இந்த எனர்ஜி, இந்த பிசிக்கல் பாடிக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை அந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, வாண்டு வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த வாண்டை வச்சுதான் நம்ம வந்துட்டு இந்த ஆறாவது நம்ம வந்து சென்ஸ் பண்ணுவோம், சென்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த எனர்ஜி பாடிக்கு எது எது தேவை அப்படின்றத நாம அந்த எனர்ஜி பாடியில ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த இந்த பிசிக்கல் பாடிக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது எக்ஸஸா இருக்கு, எல்லாத்தையும் அங்க பார்க்க முடியும். எமோஷனல் பாடியில நான் யார் யார் மேல எமோஷனா இருக்கேன், எவ்வளவு காலமா எமோஷனா இருக்கேன், என்னென்ன எமோஷன்ஸை வச்சிருக்க, யார் மேல எமோஷனா இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த எமோஷனல் பாடியில ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மென்டல் பாடியில என்னுடைய அதீதமான நம்பிக்கைகள், தீவிர நம்பிக்கைகள், மதம் சார்ந்த நம்பிக்கைகள், என்னுடைய குணம், கேரக்டர்னு சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அந்த மென்டல் பாடியில ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, இப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்ப வந்து என்னுடைய உடம்புக்கு வந்து என்ன விட்டமின் தேவை, என்ன என்ன எனர்ஜி, எனக்கு என்ன மினரல் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த விட்டமின் தேவைப்படுது, இந்த விட்டமின் அதிகமா இருக்கு, இது டிஃபிஷியன்சியா இருக்கு, இந்த விட்டமின் டிஃபிஷியன்சியா இருக்கு, இதெல்லாம் நம்ம எது குறைபாடா இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த இன்டேக் எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த ஃபுட்டை வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம். அதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக அந்த சென்சிங் அப்படின்றது நம்ம கத்துக்கணும். அதை வச்சு நம்ம அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது எனர்ஜி பாடியில பார்க்க முடியும். எமோஷனல் பாடியில எமோஷன் ரொம்ப முக்கியம். எமோஷன் வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடியில பயங்கரமா ரோல் பண்ணும், நம்மள ட்ரோல் பண்ணிடும். இப்ப நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற எமோஷன் விஷயத்துல ரொம்ப ஈஸியா எமோஷன் ஆகுறோம், ரொம்ப ஈஸியா ட்ரிகர் ஆகுறோம். ஒன்னொன்னுத்துக்கும் எந்த விஷயத்துக்கும் நம்ம ட்ரிகர் ஆகவே கூடாது, எமோஷன் ஆகவே கூடாது. எமோஷன்ஸ் வந்து நம்மள வந்து அப்படியே டவுன் ஆக்கி, இன்னைக்கு உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், இன்னைக்கு கேன்சர் வரைக்கும் போகக்கூடிய விஷயங்கள் எதனால வருது? எமோஷனால வருது. இந்த எமோஷன் அப்படின்றது என்ன திடீர்னு வந்துச்சுன்னு நினைக்கிறோமா?
கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிட்டே வரும். ஒரே ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கோ, இந்த கேரக்டர் அப்படின்றதே அங்கதான் ஃபார்ம் ஆகும். இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப பாக்குறேன், வளர்ந்துட்டு வரேன். யாரோ ஒருத்தரை பார்த்து நான் படிக்கிற காலத்துல இருந்து நான் யாரோ ஒருத்தரை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு வச்சுக்க. அது படிக்கிற காலத்தோட அது முடியாது. அது படிச்சு முடிச்சு வர வரைக்கும் நான் கடைசியா எங்க வந்து வேலை செய்யற வரைக்கும் அது ஃபேமிலிலேயே வந்துடும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கும் போதே அந்த பொறாமை அப்படின்றது வர ஆரம்பிச்சோம். எதை பார்த்தாலும் அந்த பொறாமை அப்படின்ற அந்த ஸ்பெக்ஸை போட்டுட்டு தான் நம்ம பார்ப்போம். இது எக்ஸாம்பிளுக்காக இதை நான் சொல்றேன். இதே மாதிரிதான் எல்லாமே கோபம். அந்த அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். நம்ம கிட்ட அப்படியே ஆழமா பதிஞ்சிடும். ஒரு கோபப்படும், எதுக்கு எடுத்தாலும் கோபப்படும், எதுக்கு எடுத்தாலும் பொறாமப்படும், எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படும். இதுவே அப்படி கேரக்டரா நம்ம மாத்திடும். அப்ப அந்த எமோஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த எமோஷன் தான் நம்மள வந்துட்டு இந்த நோய்க்கு ஆளாக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்றது புரியுமா? அது தெரியுமா? அதை பத்தி பேசுறேன். எமோஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் எமோஷனோட இருப்பாங்களா? எமோஷனே இருக்க மாட்டாங்க. லிவ் இன் த மொமெண்ட்ல இருப்பாங்க. இப்ப என்ன நடக்குதோ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை பத்தி யோசிக்கலாம் மாட்டாங்க. அந்த அந்த மொமெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. லைவ்ல இருப்பாங்க. அப்ப அவங்க மனசு அப்படின்றது வந்து இங்க இருக்கும். இப்ப என்ன ஒரு ஒரு பொம்மையை பாக்குதா, விளையாடுதா, அந்த பொம்மையில இருக்கும், அந்த விளையாட்டுல இருக்கும், அந்த கேம்ல இருக்கும். அதுல வரக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படியே நிற்கும். அங்கதான் இருக்கும். பாஸ்ட்லயும் இருக்காது, ஃபியூச்சர்லயும் இருக்காது. ஆனா நாம வளர வளர நாம என்ன பண்ணிடுறோம், இந்த லிவ் இந்த மூமெண்ட்டை விட்டுறோம். இங்க இருக்கணும் அப்படின்றத விட்டுறோம். விட்டுட்டு பாஸ்டுக்கு போயிடுவோம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருப்போம். அதுதான் எமோஷன். அது எப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதோ ஒரு விஷயத்துல கோவப்படுறோம். கோவப்படுறோம்னாவே என்ன, அது சரியா நடக்கல, நடக்கல அப்படின்ற விஷயத்த, அல்லது இத பண்ணல, அல்லது இந்த பக்கம் ஒண்ணு பாஸ்ட்ல இல்ல ஒண்ணு ஃபியூச்சர்ல, இத பண்ண மாட்டான், இத பண்ணிட்டான். இப்படி இப்ப பாருங்க, அப்ப நம்ம லிவ் இந்த மூமெண்ட்லயே இல்ல. இப்ப லிவ் இந்த மூமெண்ட்ல அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, அது நடந்து முடிஞ்சு போச்சு. அது எதுவுமே பண்ண முடியாது. அவன் உடைச்சிட்டான், எதுவும் பண்ண முடியாது. அவன் உடைக்க போறான், எதுவும் பண்ண முடியாது. நம்ம தடுக்க முடிஞ்ச வரைக்கும் தடுக்க போறோம், அவ்வளவுதான். வேணாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல போறோம். அதை மீறி நடக்குது. நம்ம மீறி நடக்கின்ற விஷயங்கள்ல நாம என்னைக்கு தலையிடுறோமோ அது எமோஷனா நம்மளை கொண்டு வந்து எந்த விஷயத்தையாவது நம்ம மாத்தணும்னு நம்ம நினைச்சோம், நம்ம கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா ஓகே. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா எமோஷன்ல போயிடும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்ப அந்த அந்த தாட் நமக்கு வரணும். ஓ, நம்ம கண்ட்ரோல்ல இது இல்ல, அப்ப இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்ப அந்த லிவ் இன் த மூமெண்ட்க்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் நானாகவே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எனர்ஜி ஃப்ளோ அப்படின்றது நமக்கு நல்லா கிடைக்காது. எனர்ஜி அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோ நமக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப அது அந்த ஃப்ளோ வந்து நல்லா இருந்தது அப்படின்னா தான் இந்த சக்தியினுடைய சக்தி ஓட்டத்தில் தடை இருக்காது. இப்ப அந்த எனர்ஜி ஃப்ளோ வருது, நான் எமோஷன் ஆகுறேன், கண்டிப்பா அந்த இடம் தடப்படும். அந்த எனர்ஜி தடப்படும். அப்படிதான் அந்த இறைவன் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த 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 குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த லிவ் இந்த மொமெண்ட்ல இருக்கிறதுனால இறைவனுடைய தொடர்புல எப்பவுமே இருப்பாங்க. எப்போ அந்த மனசு கவலைப்படுறது, கோவப்படுறது, எரிச்சல் படுறது, வெறுக்கிறது, விரக்தி ஆகிறது, வஞ்சம் வைக்கிறது, பொறாமப்படுறது, பயப்படுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்மறை உணர்வை எடுத்துக்குதோ, அப்பெல்லாம் இந்த ஃப்ளோ கட் ஆகும். இந்த ஃப்ளோ கட் ஆன உடனே சக்தி ஓட்டத்தில் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி ஓட்டம் இருக்கிற வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். எப்ப நாமளும் நம்ம லைஃப் ஸ்டைலையும் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம், லேட் நைட் சாப்பிடுறது, தூங்குறது, இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களே நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது, இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சக்தி ஓட்டத்தை தடைய ஆரம்பிக்கும் போது, அங்க ஒரு பிரச்சனை, ஒரு எதிர்மறை ஏதோ ஒண்ணு நமக்கு வர ஆரம்பிக்குது. அதனால நம்ம நோய்க்கு ஆளாகிறோம், துன்பத்துக்கு ஆளாகிறோம், வலிக்கு ஆளாகிறோம், எல்லாம் அப்போ அந்த லிவ் இன் த மூமெண்ட் அப்படின்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம். எதை பத்தியுமே யார பத்தியுமே ஒரு கவலையோ, பயமோ, பொறாமையோ, வெறுப்போ எதுவுமே இல்லாம நாம இருக்க ஆரம்பிக்கும். அப்படி நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு ஈஸியா அடுத்தவங்க கிட்ட இருந்து நெகட்டிவ் வராது. நெகட்டிவ் பத்தி ஒரு 10 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வராது. அப்ப நான் இதை ரிலேட் பண்ணி பேசுறேன், அப்ப புரியும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அந்த எமோஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த நான் யார் மேல எமோஷனா இருக்கேன் அப்படின்றது அந்த எமோஷனல் பாடியில நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அந்த எமோஷனலை நியூட்ரலைஸ் பண்ணணும். நியூட்ரல் பண்ணணும். அதை நியூட்ரல் பண்ணாதான்
அந்த எமோஷன் இருந்ததுனால ஏற்பட்ட சக்தி தடை நீங்கி எனர்ஜி ஃப்ளோ நல்லா போகி அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையை அந்த நோய் சரியாக ஆரம்பிக்கும். இது எமோஷனல் பாடி. அதே மாதிரி மென்டல் பாடிலையும் நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய அதீத நம்பிக்கைகள், இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இந்த சைக்கிக் அட்டாக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த லுனாட்டிக் பெயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மென்டல் பாடியில நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எங்க இருந்து இந்த கனெக்ஷன்ஸ் வருது, எதனால வருது, அதை எப்படி சரி பண்றது அப்படின்ற விஷயங்களை அந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 3 லேயரும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆறா. அது எப்படி இருக்கும்னா க்ளோஸ் ஆகி இருக்கும். அதாவது ஒரு மூடிய நிலையில இருக்கணும், ஒரு கோள வடிவத்துல இருக்கணும். கோள வடிவம் ஒரு ஈவனா இருக்கணும். இப்ப இந்த பக்கம் ஒரு 2 அடி, இந்த பக்கம் ஒரு 10 அடி இருக்கு அப்படின்னாலே அந்த அந்த ஆறா வந்து கிளென்ஸ் ஆகாம இருக்கு, சுத்தமா இல்லாம இருக்கு, அல்லது சப்ரஸ் ஆகி இருக்கு, அல்லது ஏதோ ஒரு எதிர்மறையினால இதா இருக்கு, அன்ஷேப்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்ப அந்த ஆறாவை கிளீன் பண்ணணும். அந்த ஆறா கிளென்சிங் பண்றதுக்கு நம்ம கிட்ட வாண்ட் இருக்கு. அந்த வாண்டை வச்சு நம்ம வந்து ஆறா கிளென்சிங் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும் போதே அந்த ஆறா வந்து அதனுடைய இயல்பான ஷேப்க்கு வந்து ஆரா கிளென்சிங் பண்ணும்போதே அது க்ளோஸ் ஆகி அதோட இயல்பான ஷேப் போகும். அதுக்கப்புறமும் மீறி மறுபடியும் நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி எமோஷன்ஸ்ல தப்பான எமோஷன்ஸ்ல வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது மறுபடியும் என்ன ஆகும், அந்த ஆறா வந்து சப்ரஸ் ஆகும், சுருங்கும், எது வேணாலும் ஆகும். அல்லது லீக் ஆகும், எனர்ஜி லீக் ஆகும், அன்னெசரி அன்வான்ட் எனர்ஜி எல்லாம் உள்ள வரும். ஒரு சேஃப்டி இருக்காது. ஓகேவா? அதுதான். அப்போ அந்த மாதிரி அந்த ஆறாவை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஆறால வந்துட்டு இந்த 3 லேயர் சொன்னோம் இல்லையா? இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும் ஆறாவில் அப்படின்னா, நாடிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும், சக்ராஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சக்ராஸ் நம்ம எல்லாருமே இன்னைக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 100 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து வந்து இண்டஸ்ட்ரியல் எரா. அப்போ மிஷினரிஸ் எல்லாம் அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? மிஷினரிஸ் எல்லாம் நிறைய உருவாக்குறாங்க. புது புது மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபீல்டுல இருந்தவங்க எல்லாம் கோடீஸ்வரர் ஆனாங்க. இப்போ சமீபத்துல ஐடி ஃபீல்டு, அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்ல பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் டாப்ல வந்தாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற ஏரா என்ன தெரியுங்களா? இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து வெல்னஸ், உடல் நலம் சம்பந்தப்பட்டது. வெல்னஸ் அப்படின்றது வெறும் உடல் நலம் மட்டும் இல்ல, மனநலம் எல்லாமே அதை சேர்ந்து வந்துருது. அப்போ இதுக்கு இப்ப இப்ப அடுத்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்ல தான் மக்கள் இன்னைக்கு வந்து எல்லாரும் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க, எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில வந்துட்டு என்னடா எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்றது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப திரும்பவும் அந்த பழைய லைஃப் ஸ்டைலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாம ஆல்ரெடி நம்ம அதுல தான் இருக்கோம். இன்னும் பாதி இம்ப்ளிமெண்ட் பண்ணல, தெரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த வாசப்படியில நிக்கிறோம், என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம். இப்ப நம்ம அது உள்ள போகணும். அந்த கோட்டைக்கு உள்ள நம்ம போகணும். அந்த கோட்டைக்கு உள்ள போகாம எனக்கு அந்த இடம் தெரியும். இப்போ ஒரு பெரிய ராஜ்பவனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராஜ்பவன் இருக்கு, அது அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. பட் என்னால நாங்க உள்ள போகலன்றதுல என்ன என்ன யூஸ் இருக்கு? அட்ரஸ் இருந்து என்ன பண்றது நான் உள்ள போகணும், அங்க போயிட்டு அங்க உள்ள உட்காரணும். அந்த மாதிரி இருந்தா தானே அது நல்லா இருக்கும். அதுதானே அதுதானே எய்மா இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு ராஜ்பவனுடைய அட்ரஸ் தெரியும், எனக்கு வந்து ஃபோர்ட்டினுடைய அட்ரஸ் தெரியும், சட்டசபையினுடைய அட்ரஸ் தெரியும், பார்லிமெண்டோட அட்ரஸ், அதுல என்ன யூஸ் இருக்கு? அதே மாதிரி நம்ம அந்த அரியணையில போய் உட்காரணும் அப்படின்றது தானே அதுல இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுல எந்த பிரயோஜனம்? தெரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுலதான் அந்த பிரயோஜனம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் அந்த வெல்னஸ் அப்படின்ற விஷயம் தான். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை நம்ம வந்துட்டு இனிமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஆறால வந்துட்டு இந்த 3 லேயர் பார்த்துருக்கோம். சக்ராஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அடுத்தது நாடிகள் அப்படின்ற விஷயம். சக்ரா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ஆரம்பிக்கும் போது தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். இப்ப சக்ரா அப்படின்றது மேஜரா ஒரு 7 சக்ராஸ் இருக்கு. பட் அது மட்டும் இந்த சக்ராஸ் இல்ல, அது இல்லாம நிறைய சக்ராஸ் இருக்கு இந்த உடம்புல. மேஜரான அந்த 7 சக்ராஸ் வந்து அந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது கிரவுன் சக்ரா, ஆக்னா சக்ரா, த்ரோட் சக்ரா, ஹார்ட் சக்ரா, சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா, நேவல் சக்ரா, செக்ஸ் சக்ரா அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம இதெல்லாம் மேஜர் சக்ராஸ். இப்போ உள்ளங்கை இருக்குன்னா இந்த உள்ளங்கைக்குன்னு ஒரு சக்ரா இருக்கும். அது வந்து மைனர் சக்ரா, பாம் சக்ரான்னு சொல்லுவோம். இந்த ஃபிங்கர் இருக்குன்னா இந்த ஃபிங்கருக்குன்னு ஒரு சக்ரா இருக்கும். அது வந்து மினி சக்ரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இருக்கும். இப்ப கண் இருக்குன்னா கண்ணுக்குன்னு தனியா ஒரு சக்கரா இருக்கும்.
இந்த சக்கராஸ் எல்லாம் எங்க, இந்த மேஜர் சக்கராஸ் எங்க பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டுல. அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்பைனல் கார்டுல இருக்கும். அது ஸ்பைனல் கார்டுல இருந்து இப்படி வெளியில வரும். இப்போ இந்த என்னுடைய ஹார்ட் சக்கரா இருக்குன்னா ஸ்பைனல் கார்டுல இருந்து இப்படி வெளியில வரும். இப்படி வந்து இந்த இடத்துல ரொட்டேட் ஆகிடும். புனல் மாதிரி இப்படி வெளியில வந்து, புனல்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி வெளியில வந்து இங்க ரொட்டேட் ஆகிடும். அதுக்கு அடுத்த லேயர், இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல எனர்ஜி பாடியில. அதுக்கு அடுத்த லேயர்ல அதோட இன்னும் கொஞ்சம் பெருசா போய் அங்க ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் எமோஷனல் பாடியில. அதுக்கு அடுத்த லேயர்ல அதோட இன்னும் கொஞ்சம் பெருசா போய் அங்க ரொட்டேட் ஆகிட்டு. இது ஃப்ரண்ட்ல மட்டும் இருக்காது, பேக்லயும் இருக்கும். என்னுடைய ஆர்கனா இங்கேயும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும். த்ரோட்னா இங்கேயும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும். நீங்க இந்த சைடு வியூல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இந்த இது மேஜர் சக்கராஸ். அதே மாதிரிதான் இது பாம் சக்கராஸ், மினி சக்கராஸ். இதெல்லாம் ஒவ்வொரு எல்போ, ஒவ்வொரு ஜாயிண்ட், ஒவ்வொரு ஆர்கன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சக்கராஸ் இருக்கு. சக்கராவுடைய வேலை என்ன அப்படின்னா சக்தியை ஸ்டோர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, வரக்கூடிய எனர்ஜியை ரிசீவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றதா சக்கராவுடைய வேலை. ஓகேங்களா? இப்ப இந்த சக்கராஸ் எல்லாமே, இப்ப இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய சக்கர பிராணனை எப்படி அது ரிசீவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன்ல இருந்து மட்டும் இல்ல, நீங்க எப்படி எந்த விதத்துல நமக்குள்ள பிராணன் வந்தாலும், சூரியன்ல இருந்து, பூமி கிட்ட இருந்து, உணவுல இருந்து, சுவாசத்துல இருந்து, எதுல இருந்து பிராணன் வந்தாலும் அந்த பிராணன் ஸ்பிளீன் சக்கராவின் வழியாக உள்ள போயிட்டு இங்க இருந்து இப்படி இதாகும். எப்படி போகும்னா சோலார் பிளெக்ஸஸ்ல இருந்து கீழே, கீழ்பக்கமும் மேல் பக்கம், மேல் சக்கராஸ்க்கும் இந்த இடத்துல இருந்து இப்படிதான் அது இதாகும், டிரான்ஸ்பர் ஆகும். ஓகேங்களா? இதுதான் அந்த சக்கராவினுடைய வேலை. இப்ப இதுல ஏதாவது ஒரு சக்கரா வந்து டேமேஜ் ஆகுது, நம்மளுடைய ஏதோ ஒரு தவறுனால, நம்மளுடைய ஏதோ ஒண்ணு ஹேபிட்னால டேமேஜ் ஆகுது அப்படின்னா அது அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பிராணனுடைய ஓட்டம் தடைபட ஆரம்பிக்கும். அப்ப அந்த பிராணன் தடைபட ஆரம்பிச்சது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட, இப்ப என்னுடைய சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா வந்து இந்த ஏரியால இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய மார்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா இருக்கக்கூடிய ஆர்கன் எல்லாத்துக்குமே அது வந்து அதுதான் ரெஸ்பான்சிபிள். இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய பிராணன் வந்து இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுக்கும் சப்ளை பண்ணும் பிராணனை. அப்ப இது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும், பாதிப்புக்கு உள்ளாகும். இப்படிதான் அந்த சக்கராஸ் வேலை செய்யுது. நாடிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா பிராணன் ஓடு பாதை, பிராணனுடைய ரன்வே. இப்ப வந்து நம்மளுடைய ரத்த குழாய்கள்ல தானே ரத்தம் ஓடுது, அதே மாதிரி இந்த நாடிகள் வழியா இந்த பிராணன் ஓடுது. இது எல்லாமே சூட்சும உடல், இதை நம்ம கண்ணுல பார்க்க முடியாது, கண்ணுல தெரியாது. இந்த ஆரா, சக்கரா, நாடி இதெல்லாம் கண்ணுல தெரியாது. நம்ம டைரக்ட் கிளாஸ்ல நம்ம வந்து எல்லா கிளாஸ்லயுமே வந்து உங்களுக்கு டெமோவே காமிச்சிருப்பாங்க. பாம் சக்கராவில் வந்து இயர்போனை வச்சு அதை காமிச்சிருப்பாங்க, சக்கரா எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றது. ஒரு மனுஷனே கீழே படுக்க வச்சு அவருடைய ஆக்னா சக்கரால வந்து எல்லா சக்கராவுமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்திருப்போம். அந்த சக்கரா அது மட்டும் இல்லாம அதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வாண்டை வச்சு ஹீல் பண்ணிருப்போம். அந்த சக்கராவை ஹீல் பண்ணிருப்போம். உடனே அந்த சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு, ஏதாவது பிரச்சனையா இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா அது உடனே அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், நம்ம ஹீல் பண்ண உடனே அந்த இடத்துல பிராணனுடைய ஓட்டம் வந்து சரியாக ஆரம்பிக்கும், ஈக்குவல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த சக்கரா வந்து வாண்டை வச்சு நம்ம ஹீல் பண்ணுவோம். இந்த நாடிகள் வழியாகத்தான் அந்த பிராணன் ஓடுது. நம்மளுடைய உடல்ல 72,000 நாடிகள் இருக்குன்றது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல மேஜரா 3 நாடிகள், இடகலை நாடி, பிங்கலை நாடி, சுழிமுனை நாடின்னு 3 நாடிகள் இருக்கு. அது ஏன் அப்படின்னா இந்த 72,000 நாடிகளும் அந்த 3 நாடிகளோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இடப்பிங்கலா பேலன்சிங்னு ஒண்ணு நம்ம பண்ணுவோம், அதை வாண்டு வச்சு நம்ம பண்ணுவோம். அதை பண்ணும்போது பிராண ஓட்டம் இந்த 72,000 நாடிகள்லயும் சீரா ஓட ஆரம்பிச்சிடும். அதை நம்ம டெய்லி பண்ணிக்கணும். இந்த ஆரா கிளென்சிங், இடப்பிங்கலா அப்படின்றதெல்லாம் வந்து டெய்லியுமே ட்வைஸ் பண்ணிக்கணும். இடப்பிங்கலாம் நீங்க எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு 2 hour ஒன்ஸ், ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ், எப்போ வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். உடம்பு சரியில்லாதவங்கன்னா 1 hour ஒன்ஸ் நம்ம வந்து ஆரா கிளென்சிங், இடப்பிங்கலாம் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம அதை பண்ணணும். அதை பண்ணும்போது பிராண ஓட்டம் வந்து உங்களுக்கு சீரா ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்படிதான் அந்த ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கு. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து நாம ஏற்படுத்திக்கிற பிரச்சனைகள் இல்லாம எக்ஸ்டர்னல் வெளியில இருந்து நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு பேர் தான் நம்ம நெகட்டிவ்னு சொல்றோம். இப்ப நாம ஏற்படுத்திக்கிறது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குடிச்சிட்டே இருக்கேன், ஓகேங்களா, தண்ணி அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா என்னுடைய லிவர் கெட்டுதான் போகும். நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என்னுடைய லங்ஸ் கெட்டுதான் போகும். இப்ப நான் வந்து ரொம்ப தப்பான ஃபுட்டு, ஃபேட்டியான ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்றேன் அப்படின்னா என்னுடைய ரத்த குழாய்கள்ல கொலஸ்ட்ரால் எல்லாம் படிஞ்சு அடைப்பு ஏற்பட்டு எது வேணாலும் நடக்கும். ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், எது வேணாலும் நடக்கும் இல்லையா? இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நாமளா செஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படின்றது போக வெளியில இருந்தும் சில விஷயங்கள் வரும்.
அதுக்கு பேரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சரி பண்ணாவே போதும். இப்ப நான் என்னுடைய லிவர் கெட்டு போயிருச்சுங்க. நான் என்ன பண்ணணும்? தண்ணி அடிக்காம இருக்கணும். அந்த லிவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற மாரி, அத ரெஜுவினேட் பண்ற மாரி ஃபுட் எடுத்துக்கணும். என்னுடைய லைஃப் ஸ்டைல நான் மாத்திக்கணும். ஓகேவா? அததான் நான் பண்ணுவேன். அத பண்ணணும். அப்ப அந்த மாதிரி இந்த மாரி சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடணும். அத பண்ணாம இங்க சரியே ஆகாது. இப்ப நான் தண்ணி அடிக்கிறத நான் விடமாட்டேன். ஆனா என்னுடைய லிவர் வந்து கெட்டு போகாம இருக்கணும்னா, அது எந்த கொம்பனாலயும் முடியாது. கடவுளே வந்தாலும், அவரே சரக்கு அடிச்சாலும், அவருக்கும் லிவர் கெட்டு தான் போகும். அவர் அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான். அப்போ சில விஷயங்கள் இந்த 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 பூமியில நம்ம வந்துட்டு நல்லபடியா வாழ்ந்தாகணும்னா, சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். செஞ்சுத்தான் ஆகணும். அந்த இயற்கையினுடைய சட்டங்கள், இயற்கையினுடைய விதிகள் அப்படின்ற விஷயங்கள நம்ம வந்து கடைபிடிச்சு தான் ஆகணும். அத பண்ணாம இதெல்லாம் மாறணும், நடக்கணும் அப்படின்னா, நடக்கவே நடக்காது. அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஆனா, இப்ப எக்ஸ்டர்னல்ல இருந்து என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது, எதிர்மறை சக்திகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கிட்ட வரும். இந்த எதிர்மறை சக்திகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிவிஎஸ்ல பொறுத்தவரைக்கும் கார்டு சொல்றோம், பிளாக் மேஜிக் சொல்றோம், சோல்ன்னு சொல்றோம், ஒயிட் மேஜிக்ன்னு சொல்றோம், என்டிட்டிஸ்ன்னு சொல்றோம். இந்த மாரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப கார்டுனா என்ன? எல்லாத்தையுமே இதெல்லாம் ஒரு சிம்பிளா வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம். இந்த கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எதிர்மறை சக்தி இணைப்பு. அவ்வளவுதான். எதிர்மறையான சக்தி இணைப்பு. அதுக்கு பேர் தான் கார்டு. இப்போ உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும்னா, இப்ப ஸ்விட்சுக்கும், ஃபேனுக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி, அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துறது எது? அந்த கரண்ட்ட கொண்டுட்டு போறது எது? ஒயர். அந்த ஒயருக்கு பேர் கார்டு. நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா, அந்த கரண்ட் அங்க போகும். அந்த லைட்டோ, ஃபேனோ அது ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி இப்ப என்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு ஒரு சக்தி இணைப்பு ஒண்ணு போகுது. அந்த சக்தி இணைப்புக்கு பேரு கார்டு. அது எந்த மாரி இருக்கும் அப்டின்னா, நெகட்டிவா தான் இருக்கும். மேக்ஸிமம் பாசிட்டிவான கார்ட் எல்லாம் இல்ல. பாசிட்டிவா ஒரு கார்டு ஃபார்ம் ஆகாது. அது வந்து பிளெஸ்ஸிங்கா மாறிரும். நான் வந்து இப்ப வந்து நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னேன்னா, அது வந்து ஒட்டுமொத்தமா உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறும். ஆனா நான் வந்து நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நான் திங்க் பண்றேன் அப்டின்னா, அதுதான் கார்டா மாறும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் மேல கோவமாவே இருக்கேன். ரொம்ப கோவமாவே இருக்கேன். ரொம்ப நாளா இருக்கேன் அப்டின்னா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப நான் வந்து பஸ்ல போறேன். எனக்கும் பக்கத்துல இருக்கவருக்கும் ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை. கொஞ்ச நேரம் நானும் அவரும் சண்டை போட்டுக்கிறோம், திட்டிக்கிறோம், கோவப்பட்டுக்கிறோம். ஓகேங்களா? டென்ஷன் ஆயிடுறோம். நான் இறங்குற இடம் வந்துருது. இல்ல அவரு இறங்குற இடம் வந்தது. அவரு இறங்கி போயிறாரு. அதுக்கப்புறம் அவர நான் லைஃப்ல பார்க்கவே போறதில்ல. அவரு யாரோ அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவருக்கும் எனக்கு சம்மந்தமே இல்ல. அப்படின்னா அந்த டென்ஷன், அந்த கோபத்தெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் அப்படியே அந்த டென்ஷன்ல இருப்பேன். அதுக்கப்புறம் அது அப்படியே மறந்துடும். அதோட அது முடிஞ்சு போயிருச்சு. இந்த மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்ல. ஆனா நான் டெய்லி சந்திக்கக்கூடிய மனுஷன்ட்ட நான் இந்த மாதிரி கோவப்படுறேன் அப்படின்னா, அது அந்த ஒரு நிமிஷத்துல போயிருமா? அல்லது அந்த ஒரு 1 ஹவர்ல போயிரும்னு நினைக்கிறீங்களா? போகவே போகாது. அது என்ன பண்ணும்? நான் பார்க்கும் போதெல்லாம் என்கிட்ட அது ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு இப்ப கணவன் இருக்காரு, மனைவி இருக்காங்க. கணவன் வந்து மனைவி மேல கோவப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, இது வந்து 1 ஹவர்ல முடியிற விஷயமா? லைஃப் லாங் இத அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதேதான் மனைவியும் கணவன்ட்ட. அதே மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ், நான் வேலை செய்யற இடத்துல என்னுடைய சீனியர் இருக்காரு, அல்லது என்னுடைய கீழ வேலை செய்யறவங்க இருக்காங்க. ஏதோ ஒண்ணு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி கொலீக்ஸ். இப்போ அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு எதிர்மறை உணர்வ நம்ம வச்சிடுறோம், அல்லது நம்ம மேல அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நான் ஒருத்தர் மேல வைக்கிறேன்னா, என்னுடைய ஆறாவுல இருந்து அவருடைய ஆறாவ போய் கனெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் கார்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் தான் கார்டுன்னு சொல்றோம். அது எந்த எமோஷனா வேணாலும் இருக்கலாம். பொறாமையா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், வஞ்சம் இருக்கலாம், ஒரு வெறுப்பு. இவன பார்த்தாவே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் என்னுடைய ஆறாவிலிருந்து அவருடைய ஆறாவை நோக்கி போகிறது. எங்க இருந்து போகுதுன்னா, ஏதோ ஒரு சக்கராவிலிருந்து அவருடைய ஏதோ ஒரு சக்கராவுக்கு கனெக்ட் பண்ணுது. அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். அந்த ஒயர் கனெக்ஷன் போட்டாச்சு. இந்த ஒயர் கனெக்ஷன் வந்துருச்சு. நான் எப்பப்பெல்லாம் கோவப்படுறேனோ, அப்பல்லாம் அந்த லைட் எரிய ஆரம்பிக்கும். அதாவது என்னன்னா, அந்த கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும்? இப்ப இந்த கனெக்ஷன் இந்த கார்டு போயிருதா? நான் வந்து போயிட்டு அவருடைய ஹார்ட் சக்கரால போய் உட்கார்ந்துருதுன்னு வச்சுக்கங்க. நான் பண்ற கோபம் அவர் வந்து ஒரு எமோஷனுக்கு ஆளாக்கிரும். அவர் வந்து நான் வந்து அவர வந்து ஒரு 4 பேத்துக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணிடுறேன். ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி நான் திட்டுறேன், இன்சல்ட் பண்றேன், ஏதோ ஒண்ணு பண்ணிடுறேன் அப்படின்னும்போது,
அவர் வந்து எமோஷன் ஆகிறாரு, அவரால் என்ன திருப்பி திட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்ற பொசிஷன்ல அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் வந்து எமோஷன் ஆகுறாரு. அந்த எமோஷன்ஸ்ல என்ன பண்ணுவோம், ஹார்ட்ல போய் உட்காரும். இப்ப நான் 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 அவரை திட்டுறேன். இப்ப அவர் எமோஷன் ஆகுறாரா? இதை அப்படியே மாத்தி சொல்றேன். இப்ப அவர் எமோஷன் ஆகுறாரா? அவரு வந்து என் மேல எப்படி என்ன திட்ட முடியல, வெளிப்படையா திட்ட முடியல. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு கோவம் இருக்கு என் மேல அவருக்கு. அவர் வந்து என் மேல கோவப்படுறதால அவர்கிட்ட இருந்து இப்ப எனக்கு வருது கார்டு. ஓகேவா? அவர்கிட்ட இருந்து எனக்கு வருது. என்னுடைய ஹார்ட் சக்கராவுக்கு வருது. என்னுடைய பிசிக்கல் ஹார்ட்டுக்கே வருதுன்னு வச்சுக்குவோம். அப்படியும் வரும். இந்த கார்டு என்ன பண்ணும் அப்படின்னா, சக்கராவுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. சக்கராவுக்கு வரும், ஆர்கனுக்கும் வரும். இப்ப என்ன பண்றாரு, அவர் நேரா அவர் என் மேல வச்சிருக்க அந்த எமோஷன் என்னுடைய ஹார்ட்டுக்கே வருது. இப்ப என்னோட ஹார்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்ப என்னோட ஹார்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எனர்ஜியினுடைய ஓட்டத்தில் தடை ஏற்பட ஆரம்பிக்கும். அது உடனே தெரியாது. சில சில விஷயங்கள், சில இதெல்லாம் உடனே தெரியும். உடனே பெயின் வரும். இது அப்படியே வருஷ கணக்குல இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அது என்ன தெரியுமா ஆகும்? அந்த இடத்துக்கு எடுத்து அந்த ஹார்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணிடும். அதனுடைய இயல்பான வேலை கெட்டு போகும். எப்போ வரைக்கும்? அவர் எப்பப்பெல்லாம் என் மேல கோவப்படுறாரோ அப்பெல்லாம், அவரு எப்ப மனசு அமைதி அடைகிறாரோ அப்பதான் இந்த கார்டு ரிலீஸ் ஆகும். இது ஸ்டோர் ஆயிடும். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. ஓகேங்களா? அந்த மாதிரிதான் இது வந்து கார்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே வேற வேற லெவல்ல இருக்கு. பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, செய்வினைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒயிட் மேஜிக்னு சொல்லுவாங்க. அடுத்தது சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி எதிர்மறைகள் எல்லாமே நம்ம கிட்ட வராது. நம்ம கிட்ட இருந்தும் போகும், நமக்கு வரவும் செய்யும். அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து நம்மளுடைய சக்தி ஓட்டத்தில் தடையை ஏற்படுத்துறதுனால நம்ம வந்து நோய்க்கோ அல்லது வலிகளுக்கோ நம்ம ஆளாகும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இதை சரி பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சாருடைய லைவ் பிளஸிங்ல எல்லாம் நம்ம ஜாயின் பண்றோம். அதை பண்றதன் மூலமாக நம்ம வந்து அந்த கார்டெல்லாம் நம்ம வந்து நியூட்ரல் பண்றோம். அஃபர்மேஷன்ஸ் படிக்கும் போதே இந்த கார்டு, இந்த எதிர்மறை சக்தி, இந்த கார்டு, பிளாக் மேஜிக் எல்லாம் சார் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வச்சிருக்காரு. இந்த அஃபர்மேஷன்ஸ் புக்லெட்ல படிக்கும் போதே இந்த மாதிரி லெவல்ல இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் எல்லாம் உங்களுக்கு நியூட்ரல் ஆயிடும், ரிமூவ் ஆயிடும், பிளாக் மேஜிக் எல்லாம் ரிமூவ் ஆயிடும் அப்படின்னு அவர் ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு அதுல. அதை நீங்க வந்து டைரக்ட் கிளாஸோ அல்லது நீங்க அப்புறம் மறுபடியும் போன்ல யாராவது கேட்டீங்க அப்படின்னா அந்த டீடைல் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த கார்டு, அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம ரெகுலர் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம டெய்லி படிக்க ஆரம்பிக்கணும். அது என்ன அஃபர்மேஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஃபர்கிவிங் அஃபர்மேஷன், வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எவ்வளவோ இந்த மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாங்க. அதுல எல்லாம் வந்து நிறைய அஃபர்மேஷன்ஸ் வருது. அந்த மாதிரி இது கிடையாது. இது வந்து டிவைன். இது வந்து ஒரு புனிதமான அஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே இது வந்து நம்ம வந்து கடவுளோட நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய அஃபர்மேஷன்ஸ். பாசிட்டிவ் சைட்ல, டிவைன் சைட்ல கனெக்ட் பண்ற அஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே. அப்போ இந்த மாதிரி ஃபர்கிவிங் அஃபர்மேஷன் அப்படின்றது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ரெகுலரா படிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து கார்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே வருது. எல்லாருக்குமே கார்டு வரும், பிளாக் மேஜிக் வரும், எல்லாமே வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு பியூர் ஆகிறனோ அந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பு எனக்கு இருக்காது. இப்ப எனக்கு கார்டு வருது, எனக்கு ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் யோசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்க தான் நமக்கு கார்டு அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு தான். பிகினர்ஸ் வேணா அப்படி நினைச்சுக்கலாம். மத்தவங்களால கார்டு வருது அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றவங்க அப்படி நினைக்க கூடாது. அடுத்தவங்களால வரல, நம்மளாலதான் வருது அப்படின்றத நம்ம உணரணும். நம்மளாலதான் நமக்கு கார்டு வருது அடுத்தவங்க கிட்ட இருந்து அப்படின்றத நம்ம உணரணும். இப்ப அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒருத்தரை திட்டினேன், ஆபீஸ்ல நான் திட்டுறேன், அவர் ஒரு 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 நெருக்கடிக்கு ஆளாக்கிட்டேன். இப்ப அவர் வந்து ஒரு எமோஷன் ஆகுறாரு என் மேல அப்படின்னா, அவர்கிட்ட வந்து எனக்கு வருது அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும், அவரை திட்டாம இருக்கணுமா அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு வேலை வாங்குறது அப்படின்றது வேற. அந்த மனித தன்மையோட நான் நடந்துக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு எமோஷனலா நான் வந்து அவரை அட்டாக் பண்றேன் அப்படின்னும் போது அவர் எமோஷன் ஆகுறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நான் சரி பண்ணிக்கணும். ஒண்ணு. 2வது, நான் வந்து பேசிக்காவே நான் வந்து ஒரு கோவக்காரன், அல்லது நான் வந்து யார் மேலயாவது ஒரு பொறாமைப்படுறவன், அல்லது நான் இங்க வேற யார் மேலயோ வந்து ஒரு வெறுப்பு வச்சிருக்கேன். ரொம்ப நாளா ஒரு எமோஷன் வச்சிருக்கேன், ஒரு பயத்தை வச்சிருக்கேன், ஒரு கவலையை வச்சிருக்கேன், ஒரு துக்கத்தை வச்சிருக்கேன்.
அவர் மேலன்னு இல்ல, மொத்தத்துல ஏதோ ஒண்ணு, யாரோ ஒரு மனுஷன் மேல இருக்கேன் அப்படின்னாவே எனக்கு ஈஸியா கார்டு வரும். ஈஸியா எனக்கு கார்டு வரக்கூடிய அட்மாஸ்பியரை நான் அட்ராக்ட் பண்ணி அந்த அட்மாஸ்பியர்ல தான் நான் இருப்பேன். எனக்கு ஈஸியா கார்டு அனுப்புறவங்க எல்லாம் என் கூட இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எனக்கு கார்டு வந்துட்டே இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி வேலை பண்ணிட்டே இருப்பேன், அவங்க அனுப்பிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு புரியாது. என்னடா இது, நானும் டெய்லி 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்றேன் அப்படின்ற மாதிரி நானும் 2 ஒரு நாளைக்கு 2 வேளை அஃபர்மேஷன்ஸ் படிக்கிறேன், அப்படியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா நடக்கிற மிஸ்டேக் அங்க என்ன அப்படின்னா, என்னுடைய நான் உள்தன்மையில நான் மாறாத வரைக்கும் எனக்கு இது வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த உள்தன்மையில நான் மாறணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் முதல்ல ஃபர்கிவிங் பர்சனா மாறணும். நான் வந்து முதல்ல மன்னிக்கிற ஆளா நான் மாறணும். மண் நம்ம பொதுவா என்ன பண்ணிடுறோம், அஃபர்மேஷன் படிச்சா போதும், போயிடும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் முக்கியம் கிடையாது. அஃபர்மேஷனே படிக்காத ஒரு லெவலுக்கு நம்ம போகணும். அப்ப அந்த அஃபர்மேஷனே படிக்காத லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, நாம எவ்வளவு பியூரா மாறணும். இப்ப நம்மள மாதிரி சிவா சார் டெய்லி உட்கார்ந்து அஃபர்மேஷன் படிச்சிட்டு இருப்பாரா? ஃபர்கிவிங் அஃபர்மேஷன்லாம் படிக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய லெவல், அந்த கான்சியஸ் லெவல் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ஃபர்கிவிங்ல தான் இருப்பாரு. ஏபிடிஎஸ்னு ஒரு குரூப்பே இருக்கு. அவங்களுக்கே ரிப்ளை கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன் இப்ப நாமளா இருந்ததுனால நம்ம நம்ம வந்து அதை கோவப்படுவோம், எரிச்சல் அடைவோம், டென்ஷன் ஆகும், அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு பார்ப்போம், என்னென்னமோ பண்ணுவோம். ஆனா அவரு அவங்க கூட கான்வர்சேஷனே வச்சுக்குவாரு. ஏன்னா ஃபர்கிவிங்ல இருக்காரு அவரு. அவன் ஏதோ ஜீசஸ் சொன்னார் இல்லையா, இந்த பாவிகளை மன்னியுங்கள், அவங்க செய்யறது தப்புன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜீசஸ் சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரிதான் இப்ப அவரும் வந்து சார் வந்துட்டு எல்லாத்தையும் ஈஸியா ஃபர்கிவிங் மோட்லயே இருப்பாரு. நாமளே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம் அப்படின்னா கூட ஃபர்கிவ் பண்ணிட்டு திரும்ப நாமளே போய் ஒரு ஹெல்ப் கேட்குறோம், சார் எனக்கு கார்டு வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க, சோல் வந்துச்சு, எனக்கு ரிமூவ் பண்ணுங்கன்னா பண்ணி விட்டுருவார். ஏன்னா அவர் அவர் வந்து அந்த ஃபர்கிவிங் மோட்ல, அந்த பியூரிட்டியில அவர் இருக்கார். அந்த பியூரிட்டிக்கு நம்ம மாறணும். அது மாறாத வரைக்கும் நமக்கு இந்த எதிர்மறை முறை தாக்குதல் வரதான் செய்யும். அப்ப இந்த அஃபர்மேஷன்ஸ் படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பேசிக். ஆனா அதுக்கும் மேல அந்த உள்தன்மையில நமக்கு அந்த மாற்றம் வரணும். அப்போ நான் வந்து ஒருத்தங்களை திட்டுறேன் போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நான் வந்து இங்க பேக்ல யார் யார் மேலயும் நான் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷனும் என்கிட்ட இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் திட்டுறது எவனையுமே பாதிக்காது. ஏன் தெரியுங்களா? இந்த வேலைக்காக தான் திட்டுறேன்னு அவன் புரிஞ்சுட்டு அந்த வேலையை நல்லா செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவான். என்கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியமே அவனுக்கு வராது. அப்படி ஒரு சூழல் தான் அந்த இடத்துல உருவாகுமே தவிர, நான் இங்க வந்து ஒருத்தர் மேல ஒரு எதிர்மறையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் கண்டிப்பா இன்னொருத்தர் மேல ஒரு எதிர்மறையை காட்டதான் செய்வேன். அவன் எனக்கு கார்டோ பிளாக் மேஜிக்கோ பண்ணதான் செய்வான். அப்போ நீங்க அடிப்படையில இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய பியூரிட்டி, நாம மாறணும். யார் மேலேயுமே நமக்கு எந்த ஒரு எதிர்மறை உணர்வுமே இருக்கவே கூடாது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அஃபர்மேஷன் படிக்க வேண்டிய நீடே இருக்காது. படிக்கணும், நான் இல்லைன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம போயிடணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து டெவலப் ஆகணும்ன்ற அந்த பியூரிட்டி லெவல்ல நம்ம அந்த அளவுக்கு டெவலப் ஆகும். அதுதான் முக்கியம். அதை பண்ணாம நம்ம இங்க வந்து நான் டெய்லி படிச்சும் நமக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த கார்டு, இந்த பிளாக் மேஜிக் அப்படின்றதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள செக் பண்ணணும். நாம என்ன பண்றோம், நம்ம கிட்ட என்ன எமோஷன் இருக்கு, யார் மேல இருக்கு, யார் மேல கோவப்படுறோம், யார் மேல வெறுப்பு வச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். செல்ஃப் அனலைஸ் பண்ணணும், டயக்னோஸ் பண்ணணும். அதை செக் பண்ணாம நாம வந்துட்டு வெறும் படிச்சுட்டு அப்பப்போ சாருடைய பிளஸிங்ல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நடக்காது. இதை வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கிறோம். இதுல நிறைய அனுபவம் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் அப்படித்தான், என்னடா இது 6 வேளை பூஜை பண்றோமே, அப்பயும் நமக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதுதான் காரணம். நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அடுத்தவங்க மேல எந்த நெகட்டிவ்க்கும் நம்ம ஆளாகவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். அதனால நீங்களும் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யார் மேலயும் எந்த எமோஷனையும் போடாதீங்க. நான் டைரக்ட் கிளாஸ்ல எல்லாம் நான் சொல்லுவேன், இந்த மன்னிப்பு அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்க மன்னிச்சிடணும். உங்களுக்கு முதுகுலயே குத்துனாலும் நீங்க மன்னிக்கணும். நான் கிளாஸ்லயே அதை தான் கேட்பேன். பாகுபலி படம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதுல வந்துட்டு கட்டப்பா வந்து முதுகுல குத்துவாரு. உடனே வந்துட்டு அவரு திரும்பி பார்த்துட்டு
ரியலைஸ் பண்ணிட்டு கட்டப்பாவோட மடியிலேயே பிரபாஸ் விழுந்துருவாரு. விழுந்துட்டு அம்மா பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அம்மாவை பார்த்துக்கோ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த இடத்துல நாம இருந்தோம் அப்படின்னா, ஏன்டா ஒரு வேலைக்கார நாய் நீ என் முதுகுல குத்திட்டல, என் வீட்டு உப்ப தின்னுட்டு என்னையே நீ குத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கிடைச்ச 2 நிமிஷம் தான் உசுரோட இருக்க போறோம். அந்த நேரத்துல அவன் வந்து சண்டை போட்டுட்டு இருப்போம் அவன்கிட்ட சாவ போற நேரத்துல. அப்ப பாருங்க அதுதான் சொல்ல வரேன். அப்போ முதுகுலயே குத்திருந்தாலும் ஏதோ ஒரு ரீசன் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத அவரு ரியலைஸ் பண்ணிடுவார். ரியலைஸ் பண்ணிட்டு இவனா பண்ணிருக்க மாட்டான், ஏதோ ஒரு சூழ்நிலை அவனை பண்ண வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஆஹ் ஆஹ் அவர் மடியிலே விழுந்து அம்மாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அது நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அந்த சீன் புரியும். அதே மாதிரிதான் சொல்றேன். யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே ரியாக்ட் ஆகவே கூடாது. உடனே போட்டு குதிக்கிறது, ஜம்ப் பண்றது இதெல்லாம் வேணாம். ஃப்ரீயா விடுங்க. மனச வந்து ஃப்ரீயா வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு, சரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, என்னமோ ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. அப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அமைதிய கடைப்பிடிச்சு, ஒரு நிமிஷம் யோசிச்சு, அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் உங்களுடைய எமோஷன வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். சில விஷயங்களுக்கு கண்டிப்புடன் நம்ம நடந்துக்கிட்டு தான் ஆகணும். நான் அதுக்காக அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. உங்க பிள்ளைங்க எப்படி போனாலும் பரவால்ல, நாசமா போனாலும் பரவால்ல. அப்படி சொல்ல வரல. நாமெல்லாம் இந்த பியூரிட்டி லெவல்ல வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிள்ளையும் நாசமா போவாது. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. நாம மட்டும் கரெக்ட் ஆக மாட்டோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே கரெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை அனுபவிக்கும் போது தான் புரியும். ஓகேங்களா? அதுக்காக தான். அப்போ அந்த மாதிரி யார் மேலயும் நம்ம வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் எதுவுமே வைக்காம, அப்ப நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்த நீங்க இங்க ரிலேட் பண்ணி பார்க்கணும். என்ன விஷயம் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே? நாம வந்து எந்த எமோஷனும் இல்லாம எமோஷன்ல இருக்கிறோம் அப்படின்னாவே நம்ம பிரசன்ட்ல இல்லைன்னு அர்த்தம். பிரசன்ட்ல இல்ல அப்படின்னாவே நம்ம வந்துட்டு பாஸ்ட பத்தியோ அல்லது ஃபியூச்சரை பத்தியோ யோசிச்சு நம்முடைய மைண்ட் அதுல போய் லாக் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த எனர்ஜி ஃப்ளோ குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதையும் நீங்க இங்க ரிலேட் பண்ணி பார்க்கணும். இந்த எனர்ஜி ஃப்ளோ குறையுது, டிவைனுடைய கனெக்ஷன் குறையுது அப்படின்னாவே நமக்கு என்ன நடக்கும்? இந்த மாதிரி எதிர்மறை எல்லாம் ஈஸியா வர ஆரம்பிக்கும். அப்ப பாருங்க நீங்க நீங்க அதுதான் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பொய் சொன்னா பொய்யை நீ காப்பாத்தணும், உண்மை சொன்னா உண்மை உன்னை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதாங்க இந்த விஷயங்கள். அந்த டிவைன் இருக்குல்ல, நீங்க டிவைன் படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா டிவைன் நம்மளை காப்பாத்தும். டிவைன்ற பேர்ல நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம தான் அதை காப்பாத்திட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து டிவைன் அந்த ரூல் படி நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க. அதே மாதிரிதான் அந்த டிவைன் கனெக்ஷன் நமக்கு வேணும்னா எமோஷன்ஸ் இல்லாம இருக்கணும். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே இங்கதான் லாக் ஆகி நிக்கிறோம். எமோஷன்ஸ்ல தான் போய் லாக் ஆகி நிக்கிறோம். இந்த மனசு அப்படிதான் பண்ணும், இழுத்துட்டு போகும். பாஸ்டையோ ஃபியூச்சரையோ எதையோ நீங்க லிவ் இன் த மூமெண்ட் வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வர அது அது ஒரு ஹேபிட் தான். அதை வந்து நம்ம மனசு சொல்லி 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 தான் நம்ம புரிய வைக்க முடியும். ஏன் அப்படின்னா அது ஒரு குழந்தை. அது தப்பு பண்றோம்னு அதுக்கே தெரியாம பண்ணிக்கிட்டே இருக்கும். நாம அது பிடியில மாட்டிட்டு முழிச்சுட்டே இருப்போம். நாம தான் சொல்லணும், வேற யாருமே சொல்ல முடியாது. இப்போ உங்க உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா எது வேணாலும் பண்ணலாம். ஒரு டாக்டர்கிட்ட போகலாம், ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கலாம், ஒரு சர்ஜரி பண்ணிக்கலாம், ஒரு மருந்து தடவிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் மனசுல ஒரு ப்ராப்ளம்னா யாராலையுமே பண்ண முடியாது. என்னுடைய மனசை நான் தான் சரி பண்ணிக்கணும். என்னை விட்டா இறைவன் தான் சரி பண்ணும். வேற யாராலையும் சரி பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய மனசை நீங்க தான் சரி பண்ணிக்கணும். உங்களை விட்டா இறைவன் தான் சரி பண்ண முடியும். யாராலையும் சரி பண்ண. அப்ப அதை எப்படி பண்றது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே தான் சொல்லிக்கணும். இப்ப எனக்கு நானே தான் சொல்லணும். என் மனசு கிட்ட கோவப்படாத, ஏதோ நடந்து போச்சு விடு, வருத்தப்படாத, இரு, பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு நாம தான் சொல்லணும். சொன்னா அது கேட்கும், சொன்னா அது செய்யும். அந்த மாதிரிதான் இப்ப அடுத்தவங்க மேல எமோஷன் ஆகாத, அடுத்தவங்க மேல பொறாமப்படாத, அடுத்தவங்களை பார்த்து வயிறு எரியாத அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அதுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா நாம பண்றது தப்புன்றதே நமக்கு தெரியாது. அப்படிதான் நான்லாம் அப்படித்தான் நான்லாம் இருக்கேன். நம்ம நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு எமோஷனை வச்சிருக்கோம், ஒரு கோபத்தை வச்சிருக்கோம், ஒரு வஞ்சத்தை வச்சிருக்கோம், ஒரு பொறாமையை வச்சிருக்கோம் அப்படின்றது தெரியாமலே இருக்கும், இருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகும்போதுதான் ஓ இதனாலதான் இது இப்படி நடந்திருக்கு, அதனாலதான் அது அப்படி நடந்திருக்குன்னு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் நம்மளுடைய கான்சியஸ் லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அது அது வளராம நம்ம அந்த லூப்லயே மாட்டிட்டு தான் இருக்கும். இப்ப இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்படிதான் இருப்போம். இந்த எமோஷன்ஸ்லயே தான் இருப்போம். மறுபடியும் வருவோம், மறுபடியும் வந்து இதுல ஏன் தெரியுங்களா?
அது எப்ப நம்ம ரியலைஸ் பண்றோமோ அப்பதான் அது நம்மளை விட்டு போகும். அப்பதான் அது சரியாகும். ஓ, இந்த 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 எமோஷன்ஸ் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணும்போது, அப்பதான் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய குரல் வந்து கடவுள் கேட்க ஆரம்பிக்குது. அதாவது அவரு, ஓ சரி பையன் திருந்தணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை வெளியில கொண்டு வருவோம். அதுக்கு நான் ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட். நான் இங்க ஒண்ணு உள்ள வச்சுக்கிட்டு இங்க பின்னாடி, அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க வராங்க, கோயிலுக்கு போறோம், நானும் போறோம், சாமி பாக்குறேன், கடவுளே எனக்கு வந்து இது மாதிரி நடக்கணும், அது நடக்கணும், இது பண்ணணும், இதெல்லாம் கேட்கறேன். ஆனா உள்ளுக்குள்ள நான் யார் மேலயோ ஒரு கோவத்துலதான் இருக்கேன். உள்ளுக்குள்ள யார் மேலயோ ஒரு வஞ்சத்துல இருக்கேன், ஒரு பொறாமையில இருக்கேன், ஒரு பழி வாங்கணும், ஒரு ஏமாத்தணுன்ற எண்ணத்துல இருக்கேன். ஏதோ ஒண்ணு நான் வச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் வந்து நீங்க போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே எனக்கு வந்து இந்த மாதிரி கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்டுட்டு இருக்கேன். எப்படி கொடுப்பாரு? நான் கேட்கறது அங்க நான் கேட்கறது அங்க கேட்காது. நான் இதெல்லாம் வேணும்னு கேட்கிறேன் இல்லையா? அது அங்க கேட்காது. அவர் காதுலே விழாது, போய் சேராது. அவர் காதுல விழும், அவருக்கு எல்லாம் தெரியும், கேட்கும். ஆனா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரிப்ளை நம்ம காதுக்கு வராது. அதுதான் அதுல உண்மை. நான் பேசுறதெல்லாம் கேட்கும், நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும். அவர் சொல்ற ரிப்ளை நமக்கு கேட்காது. அவர் என்ன சொல்லுவாரு, டேய் திருந்துடா, இந்த மாதிரி பொறாமப்படாதா, இந்த மாதிரி கோவப்படாதா, இந்த மாதிரி எமோஷன் வச்சுக்காதா, நல்லா இருடா, நல்ல மனசோட இருடா, எல்லாத்தையும் அன்பா இருடா, எல்லாருக்கும் உதவி பண்ணுடா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது நம்ம காதுல கேட்காது. நாம வந்து இங்க இதே மாதிரி நம்ம இறந்து செத்தே போயிடுவோம். செத்து போயிட்டு மறுபடியும் பர்த் வருவோம். மறுபடியும் அப்படியே தான் இருப்போம். ஒரு ஒரு கட்டத்தை இதெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு அப்புறம் யோசிப்போம். என்னடா இது இப்படியே நடந்துட்டு இருக்கு, என்னடா இது கதை இது அப்படின்னும் போது அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு அந்த தோண ஆரம்பிக்கும். ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓ, இதனாலதான் இப்படி நடக்குதா, சரி அப்ப இதை நம்ம வந்து சரி பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம். சில பேர்லாம் பாத்திருக்கீங்களா, ஆச்சரியமா இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிடுற ஃபேமிலில ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு பிறப்பாங்க. இப்ப என்னோட கொலீக் கூட இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நான்வெஜ் சாப்பிடுற ஃபேமிலியில பிறப்பாங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டுல பிறப்பாங்க. அவங்க ஒவ்வொரு பைசாவையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்த உயிர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வாழ்வாங்க. அதாவது டக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த பறவைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள், இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப், அது அந்த விலங்குகள் ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கும், இவங்க கண்ணுல படும், இவங்க போய் அதை ரிலீஸ் பண்ணி அதை காப்பாத்தி விடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும். இப்ப இதெல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு வருவாங்க. அதாவது நான் இந்த பர்த்ல போயிட்டு இறைவா, எப்ப எப்ப நடக்கும் இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து இந்த பர்த் ஃபுல்லும் ஒருத்த மேல கோவப்பட்டுட்டு என் காலத்தை ஊத்திட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு மனைவி வந்து துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவர் வந்து கடைசி காலத்துல எதுவும் காப்பாத்தல, எதுவுமே பண்ணல, இவர் கஷ்டப்பட்டு சாவறாருன்னு சொல்லி இவர் வந்து அந்த மனைவி மேல அப்படியே கோவத்திலேயே இருக்காரு. அந்த கோவப்பட்டு செத்து போறாரு அப்படின்னு வச்சுங்களேன். இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கர்மிக் போர்டுல போயிட்டு இந்த மீட்டிங் எல்லாம் நடக்கும், கவுன்சிலிங் எல்லாம் நடக்கும் நமக்கு. கர்மிக் போர்டுல போயிட்டு இந்த மாதிரி நீ என்ன நான் பண்ணிட்டு வந்திருக்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய படத்தெல்லாம் காட்டுவாங்க. அது ஒரு 1 மினிட்ல ஓடும். ஓ, நான் இவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு அங்க போய் ரியலைஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு அப்பதான் டிசைட் பண்ணுவேன், என்ன பண்ண போற நீ இப்ப இந்த பர்த்ல போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நாம வந்துட்டு சொல்லணும், நான் இந்த பர்த் போறேன், யார் மேலயும் கோவப்படாம இருக்கேன், நான் இந்த பர்த்ல போய் அட்லீஸ்ட் நான் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்றேன், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவோம். வந்து அதே மாதிரியே வாழணும். இங்க வந்துட்டு மறுபடியும் அந்த தவறுகளை செஞ்சுட்டு இது மாதிரிதான் நம்ம அந்த லூப்ல மாட்டிக்கிறோம். அப்ப நம்ம வந்துட்டு அவங்க கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி ஓகே, நீ வந்து இந்த மாதிரி நல்லது பண்ணினா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம போலாம், மேல போலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்றபடி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிக்கும். அதேதான் இங்கேயும். அது ஏன் பர்த் எடுத்து 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 பண்ணணும், இந்த பர்த்லயே நம்ம வந்து நான் 0% என்கிட்ட எந்த தப்பும் இல்லாத மாதிரி 100% என்கிட்ட எல்லாமே நல்ல விஷயமா இருக்க மாதிரி நான் மாறிக்கிறேன் கடவுளேன்னு நீங்க கடவுள்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. மாற ஆரம்பிங்க. யார் மேலயும் கோவமோ எதிர்மறையோ இல்லாம நம்ம மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இறைவன் வந்து நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கைட்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. கைடிங்ஸ் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். டீச்சிங்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி பண்ணு, இந்த மாதிரி கோவம் வருதா இந்த நேரத்துல இதை பண்ணு, பொறாமை வருதா இந்த மாதிரி பண்ணு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு நமக்கு வந்துட்டு நமக்கே தோண ஆரம்பிக்கும். அதெல்லாம் பண்ண 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 நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு முதல் ஸ்டெப்பும் முடிவான ஸ்டெப்பும் அஃபர்மேஷன்ஸ், ஃபர்கிவிங் அஃபர்மேஷன்ஸ். அப்ப நம்ம அதை படிப்பதன் மூலமாக, அஃபர்மேஷன்ஸை நம்ம படிப்பதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய எதிர்மறைகளையும் நம்ம அதுல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் ஆகுறோம்.
நம்ம கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு போகாமலும் அதை நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கிறோம். அப்படிதான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதோட வர வேர்டிங்ஸே அப்படிதானே. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். என்னை தாங்களும் தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மனதார மன்னித்து விடுங்கள் அப்படின்ற வார்த்தை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு செய்த அனைத்து தவறுகளையும் ஆழமான மனக்காயங்களையும் நான் மனதார மன்னிக்கிறேன், நான் மன்னித்து மறந்து விட்டேன், மன்னித்து மறந்து விட்டேன், மன்னித்து மறந்து விட்டேன் அப்படின்றது வரும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிறைய பேரு ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறது இல்ல, ரெண்டாவது மறக்கிறதும் இல்ல. இப்பெல்லாம் இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், முகமே மாறி போயிடும். பாத்திருக்கீங்களா? எத்தனை பேரை பாத்திருக்கீங்க? அப்படியே அவங்க ஃபேஸ பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அவங்க வந்து உள்ள அவ்வளவு எமோஷன் வச்சிருக்காங்க அப்படின்றது. அது எது வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு கோவமான இருக்கும், அந்த கோவம் அப்படியே அந்த ஃபேஸ்ல தெரியும். சில பேருக்கு பொறாமை, அந்த பொறாமை அந்த ஃபேஸ்ல தெரியும். சில பேர் துக்கத்துல இருப்பாங்க, ரொம்ப வருஷமா துக்கத்துல இருப்பாங்க, அது அப்படியே தெரியும். கவலையில இருப்பாங்க, அது தெரியும். வஞ்சம் வச்சிருப்பாங்க, அது தெரியும். அப்படியே அந்த ஃபேஸ்ல தெரியும். நீங்க நல்லா பொறுமையா கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்ப பாருங்க, அந்த கேரக்டரே அப்படி மாறிடுது. இப்ப அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சும்மா கடமைக்குன்னு எடுத்து படிச்சுட்டு போனாலும் வேலைக்கு ஆகும். மாறணும். அதுக்காகத்தான் அந்த அந்த சென்டென்சஸ். தங்களிடம் நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மனதார மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றது படிக்கிறதுக்காக சொல்லக்கூடாது. மனதார மன்னிக்கிறதுக்காக சொல்லணும். மனதார மன்னிக்கணும், அவ்வளவுதான். மன்னிச்சிடணும். ஒண்ணும் இல்லைங்க. முதுகுல குத்துனாங்க, மன்னிச்சிடணும். ஏதோ ஒரு காரணம் அங்க இருக்கு. இதெல்லாம் காரணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க வந்து எதுவுமே காரணம் இல்லாம நடக்கல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு அகைன்ஸ்டா எது வேணாலும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி தொடர்ந்து நான் அடி வாங்கிட்டு சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, சினிமாவுக்கு வேணா அப்படி நல்லா இருக்கும், கட்டப்பா வந்து குத்துவாரு, அது சினிமா வச்சே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்னு கண்டிப்பா சில பேருக்கு ஓடும் மனசுல. ஏன்னா அந்த மாதிரி உறவுகளோட நம்ம இருப்போம். அந்த கூட இருக்கவங்க அந்த மாதிரி நமக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிறந்த பிள்ளைங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த மாதிரி ஒரு உறவுகள் அமைந்ததற்கு முதல் காரணம் யாரு? கடவுளா? அந்த மாதிரி ஒரு உறவுகள் அமைந்ததுக்கு முதல் காரணம் கடவுள் இல்ல, நாம தான். எனக்கு இப்படி ஒரு உறவு வந்திருக்கு, இப்படி இந்த மாதிரி ஒரு உயிரை வாங்குற ஒருத்தர் எனக்கு பொண்டாட்டியா இருக்கா, புருஷனா இருக்கா, பிள்ளையா பிறந்திருக்கா அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நான் தான். அதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நாம தாங்க கேட்டு இதெல்லாம் வந்திருக்கோம், அது நமக்கு இப்ப புரியாது. நம்ம தான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம். இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும், இந்த மாதிரி ஒரு புருஷன் வேணும், அவர் வந்து என்ன அடிப்பாரு, உதைப்பாரு, அதெல்லாம் நான் வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆனா இங்க வந்துட்டு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அதனால நான் தப்பா எடுத்துக்க கூடாது, நான் சிரிக்கிறேன்ட்டு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு துன்பம் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒன்றை உணர்த்துவதற்காக அது நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். நாம எதையோ ஒன்று இன்னும் இன்னும் லிசன் பண்ணாம இருக்கோம், அந்த லெசனை இன்னும் எடுத்துக்காம இருக்கோம், இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ரியலைஸ் பண்ணாம இருக்கோம், அல்லது அங்க சொன்ன வார்த்தையை நம்ம ஏதோ ஒரு விஷயத்த காப்பாத்தாம இருக்கோம். எங்க கர்மிக் போர்ட்ல அப்படின்றத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உணரணும். ஓ, இதனாலதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இவன் நம்மளையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இதனாலதான் அது நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னதான் பண்ணணும்? இந்த இடத்துல தான் நீங்க மனதார மன்னிக்கணும். இந்த மனதார மன்னிப்புன்றது அவ்வளவு சீக்கிரம் வந்துராது. சீக்கிரம் வந்துராதுன்னா வந்துராது, சீக்கிரம் வரும்னா வந்துடும். ஏன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சீக்கிரம் வராதுன்னு சொன்னோடனே அப்படிதான் போல இருக்குன்னு விட்டுறக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். கண்டிப்பா அந்த மனதார மன்னிப்புன்றது வரும், மன்னிக்க முடியும். ஆனா நாம தான் பண்ண மாட்டோம். ஏன்? அது யார் அது பண்ண மாட்டாங்க? ஏன் அது அப்படின்னா ஈகோ. அந்த ஈகோ அப்படின்றது நம்மள அவ்வளவு சீக்கிரம் பண்ண விடாது, மன்னிக்க விடாது. ஏன்னா நான் வாங்கின அடி அப்படி அப்படின்னு அது சொல்லும். என்ன அடிச்ச அடி அப்படி, நான் பட்ட கஷ்டம் அப்படி, நான் எப்படி அவ்வளவு ஈஸியா மன்னிக்க முடியும் அப்படின்னு இந்த மனசு கேட்கும், இந்த ஈகோ கேட்கும். அப்போ அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நாம மன்னிக்க மாட்டோம். ஈகோனுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக. இந்த ஈகோ சாட்டிஸ்ஃபைடா இருந்துரும், ஆனா அடி வாங்குறது நாம. மேலும் மேலும் அந்த துன்பத்துக்கு ஆளாகிறது நாம, மேலும் மேலும் அந்த கஷ்டத்துக்கு ஆளாகிறது நாம. அப்ப இந்த ஈகோ எல்லாம் கொஞ்சம் அடங்கணும். அதுக்காகத்தான் சூப்பரான அஃபர்மேஷன், ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் நானே தான் அப்படின்றது. உடனே நீங்க கேட்கலாம், இந்த நம்மளுடைய ஒரு சில கல்ச்சர்லாம் நான் அப்படின்றதே தப்பு, நானுனாவே அகந்தை தானே, ஆணவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த நான் கிடையாது.
அது என்னன்னா இப்ப வந்து யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படி இல்ல. இதை யாரா பண்ணது? நான் தான் பண்ணேன். ஏய் நான் தான், நான் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அதுதான் அகந்தை. நான் தான் இதெல்லாம் உனக்கு இது பண்ணேன். நான் அந்த அதுதான் அகந்தை. இங்க நாம சொல்றது நான் அப்படின்றது எது அப்படின்னா, அந்த பியூரிட்டி. இறைவன் அனுப்புன அந்த நான். அவர் தான் அந்த லிவ் இன் த பிரசன்ட்ல இருக்கிறவர். எதை பத்தியுமே கவலைப்படாதவர், எதை பத்தியுமே பொறாமப்படாதவர், கோவப்படாதவர், எமோஷன் ஆகாதவர். அந்த நான் அப்படின்றவரு உள்ள இருக்காரு பாருங்க. அவர் அவர் ஒரு நான். அவருக்கு மேல நம்ம போட்டிருப்போம் பாருங்க ட்ரெஸ், நிறைய ட்ரெஸ், நூத்துக்கணக்கான ட்ரெஸ் அவர் மேல போட்டு வச்சிருக்கோம். அது ஒன்னொன்னும் ஒரு 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 இதுவும் ஒரு ஒரு ட்ரெஸ், ஒரு ஒரு நீங்க பண்ணக்கூடிய நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே. நான் கோவப்படுறது, எமோஷன் ஆகுறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒரு ஒரு ட்ரெஸ் மேல போட்டு வச்சிருக்கோம். அதனால அங்க உள்ள இருக்கிறவரு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஒரு மனுஷன் மேல 100 ட்ரெஸ் போட்டுருங்க, எப்படி தெரியும்? தெரியவே மாட்டாரு. அவர் மூடிக்கும். ஒரு 4 சட்டைக்கே இங்க வந்துடும் காலரு. ஒரு 10 சட்டை போட்டீங்கன்னா இங்க வந்துடும் கழுத்து வரைக்கும். 100 சட்டை போட்டீங்கன்னா உள்ள மனுஷன் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி நம்ம அவ்வளவு விஷயங்களை நம்ம போட்டு இந்த மனசுக்கு மேல அப்படி அந்த நான்கு மேல அப்படி போட்டு மூடி வச்சிருக்கோம். அதனால அந்த நான் அப்படின்றத நம்மளால உணரவே முடியல. அந்த நான் யாரு அப்படின்னா அவர் தான் பியூர். அவர் தான் அந்த பியூரிட்டி. அவர் தான் அந்த இறைவனுடைய ஒரு துளி. அவர்கிட்ட இருந்து வந்த நான் அது. அந்த நானைத்தான் நம்ம இங்க சொல்றோம் நான் நானே தான் அப்படின்னா, இவர் வந்து எந்த ட்ரெஸ்ஸும் இந்த மாதிரி தேவையில்லாத அன்னெசரியான மேல எந்த ஸ்கிரீனும் இல்ல. அவர் பியூர் அப்படின்னு அர்த்தம். எந்த அன்னெசரி, அந்த அகந்தை, ஆணவம் எதுவுமே இல்லாத அந்த நான் இறைவன்கிட்ட இருந்து வந்தவன். அப்ப அந்த நான் நானே தான். நான் இந்த உடல் அல்ல. இப்ப நமக்கு எவ்வளவு இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப பிறந்த குழந்தை இருக்கு. அதுக்கு மனசு இல்ல. அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு விளையாடுது, ஓடுது, ஆடுது, என்னென்னமோ பண்ணுது. ஏதோ பொருளை உடைச்சிருது. நம்ம திட்டுறோம், அழுவுது, அடிக்கிறோம், அழுவுது. அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல அடுத்த செகண்டே அது நமக்கு அது அந்த நேரத்துக்கே நீங்க வந்துட்டு அந்த குழந்தை சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு காமிச்சீங்க அப்படின்னா, வேற ஒரு புது பொம்மையை காமிச்சிட்டீங்கன்னா, அப்படியே அழுகையை நிறுத்திட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடும். வலிச்சு அழுவுறதுன்றது வேற. ஒரு வலியினால அழுதுட்டே இருக்குன்னா, அது அந்த வலி இருக்கிற வரைக்கும் அழுதுட்டு இருக்கும். நீங்க அந்த கவனத்தை திசை திருப்பின உடனே அல்லது அந்த வலி போன உடனே அந்த அழுகையை நிறுத்திடும். அது நிறுத்திட்டு அடுத்தது சிரிக்கிறதுக்கு என்ன ஏதாவது கிடைக்காதான்னு தான் பார்த்துட்டு இருக்கும். சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்காதான்னு தான் பார்த்துட்டு இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு காமிச்சீங்கன்னா அந்த சந்தோஷத்துல அது வந்துடும். அடிச்சது நீங்களா இருந்தாலும், பெத்தவங்க இல்ல யாரா இருந்தாலும், பெத்தவங்கள்ட்ட அதிகமா அந்த அன்பு பாசம் இருக்கும், அது வேற. யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல இவர் தானே என்ன அடிச்சாரு, இவர்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படிலாம் அது பண்ணாது. ஆனா இப்ப புரியுதா? அந்த இப்ப நான் இருக்கேன். என் கையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க எடுத்துடுறீங்க. அல்லது எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க தடுத்துடுறீங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்து நல்லா பேசணும்னு வரீங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் அன்னைக்கு அந்த இது விஷயத்த எனக்கு நடக்காம பண்ணிட்ட. ஒரு 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 ஷர்ட் நான் போட்டேனா இப்ப? இப்போ ஒரு ஷர்ட் நான் போட்டேன். இந்த மாதிரி எவ்வளவு ஷர்ட் நான் போட்டுருக்கேன், சட்டை. இந்த மாதிரி மேல ஒரு உறை, மேல ஒரு கவர், மேல ஒரு லேயர் நான் போட்டுறேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான லேயர் நம்ம மேல போட்டு வச்சிருக்கோம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு? இப்ப அந்த மாதிரி நான் ஒன்னொரு விஷயத்துக்கும் நான் அந்த மாதிரி நிறைய லேயர் மேல 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 போட்டு வைக்கிறதால அந்த உள்ள இருக்காருல்ல அந்த நான் நானே தான் அப்படின்றது எனக்கு தெரியவே மாட்டேன். அது தெரியணும். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் கிழிச்சு எரியணும். இதெல்லாம் தள்ளி விட்டுறணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த அஃபர்மேஷன். அந்த அஃபர்மேஷன் படி நாம மாறிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், எந்த எமோஷனும் நமக்கு இருக்காது. நம்ம பாட்டு அப்படியே ஃப்ரீயா இருக்கலாம். அதுதான் அந்த நான் முதல்ல சொன்னேன்ல, உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னா அந்த உண்மை நம்மளை காப்பாத்தும். பொய் பேசுறோம்னா அந்த பொய்யை நாம காப்பாத்துறோம். அதே மாதிரி இதெல்லாம் டிவைன் சைடு. டிவைன் சைடுல நாம இருந்துட்டோம்னா டிவைன் நம்மளை காப்பாத்திடும். டிவைன் அப்படின்ற பேர்ல நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா அதை நாம காப்பாத்தோம். அந்த மாதிரி ஆயிடும். நம்மளை காப்பாத்துறதுக்கே ஒருத்தர் வேணும். நாம எங்க போய் அதை போய் காப்பாத்துறது அப்படி ஆயிடும். அந்த மாதிரி போயிட்டோம்னா அப்போ இந்த டிவைன் சைடு அப்படின்றது தான் இதெல்லாம். இப்ப நான் நானே தான். நான் இந்த உடல் அல்ல. இப்ப நம்ம இது ஒரு லேயர். நான் ஒரு உடம்பு. இந்த உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்கும்? எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? அப்போ இப்படி இருக்குமா? நோ சான்ஸ். அப்படியே போக 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 மாறிடும். சுருக்கம் வந்து எல்லாம் நடக்கும். அப்ப நான் இந்த உடல் அல்ல. நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் இந்த உடம்பு. ஏய் நான் தான்டா அப்படின்ட்டு நான் இது பண்றேன். அது ஒரு லேயர். நான் இந்த மனம் அல்ல. இந்த மனசுதான் நான் நினைச்சுக்கிறேன். ஏதாவது ஒண்ணா கோவப்படுறது, அடுத்தவங்களை டக்குன்னு திட்டிடுறது, பேசிடுறது, எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்றது. அடுத்தவங்களை பத்தியே யோசிக்கிறது இல்ல. அவங்க மனசு காயப்படுமே, அவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துமே, எதை பத்தி பேசிக்காம என்னுடைய சுயநலத்தை மட்டுமே பார்த்துட்டு அந்த மனசு நான் தான் இந்த மனசுன்னு நான் நடந்துக்கிறது. அது ஒரு லேயர். நான் இந்த உணர்வுல இல்லை. இந்த எமோஷன்ஸ் தான் நான் அப்படின்றே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது. எனக்கு தேவை என்னோட எமோஷன்ஸ் தான். நான் ஜாலியா இருக்கணும். நான் ஜாலியா இருப்பேன். யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது ஒரு லேயர்.
நான் இந்த எண்ணம் அல்ல. எது தாந்தோணித்தனமா வாழறது. எது வேணாலும் பண்ணிட்டு இருக்கிறது. எத பத்தியுமே யோசிக்கிறது இல்ல. பின் விளைவுகள பத்தி யோசிக்கிறது இல்ல. அடுத்தவங்களுக்கு இது ஒரு பாதிப்பு தருமான்னு யோசிக்கிறது இல்ல. இது எனக்கு தோணுனது நான் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாரி பண்றது. இது ஒரு லேயர். இந்த மாரி இது வந்து பேசிக்கா நீங்க எத்தன லேயர் நீங்க வச்சிருந்தாலும், அது எல்லாமே இந்த 4 லேயர்க்குள்ள கொண்டு வந்துரும். நீங்க அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த 4 லேயர்க்குள்ள கொண்டு வந்துரும். இதுதான் ஹெட்டிங். அதாவது இதுதான் அந்த டாபிக். இந்த டாபிக் கீழ நெறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாரி. அப்ப அந்த மாரி நம்ம வந்து ஆயிரக்கணக்கான லேயர்ஸ் இந்த நான் மேல போட்டு வச்சுட்டோம். வேற வேற பேர்ல, வேற வேற எமோஷன்ஸ்ல, வேற வேற தாட்ஸ்ல, நம்மளுடைய சுயநலத்தினால இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம போட்டு வச்சிட்டோம். இப்ப அந்த லேயர் எல்லாத்தையும் எடுக்கிறது தான் இந்த அஃபர்மேஷன். நான் நானே தான், நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல அப்படின்னு சொல்றது அது. அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ண 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 நம்ம வந்து அந்த பியூரிட்டி லெவல் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகும். அப்ப அந்த இறை தொடர்பு அப்படின்றது நமக்கு நிறைய கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த நான் அப்படின்றது இது அந்த இறைவன்ட்ட இருந்து வந்த ஒரு துளி அப்படின்றதுனால அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? அந்த அஃபர்மேஷன்ஸ் டெய்லி சூப்பரா 2 வேளைக்கு படிச்சுட்டோம் அப்படின்னா, படிக்கிறது முக்கியம் இல்ல. நான் முதல்ல சொன்னபடி நாலேஜ் இஸ் பவர் அப்படின்றது கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் பவர். அதை நம்ம வந்துட்டு உணர ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம முதல்ல சொன்னபடி, இப்போ எனக்கு அந்த துன்பங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நான் எப்படி இதை நான் வந்து அவ்வளவு ஈஸியா மன்னிக்க முடியும்? இப்ப ஒரு கணவன் இப்ப அவ்வளவு ஈஸி இல்லைல்ல. இப்ப மற்ற ஒரு வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வேலையை விட்டு போகலாம். நீ இல்லைன்னா என்னடா எனக்கு வேற கம்பெனி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தில்ல. ஆனா ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், பெத்த பிள்ளைங்க இவங்களெல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்ம விட்டுட்டு விலக முடியுமா? அவ்வளவு ஈஸியா விட்டுட்டு விலக முடியாது. இன்னைக்கு அது ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு யாரும் அதை பத்தி ஒரி பண்ணிக்கிறது இல்ல. ஆனா பொதுவா நீங்க பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா கட் பண்ணிட்டு போக முடியாது. அப்ப போக முடியல அப்படின்னும் போது இவங்களோடய நான் கடைசி வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த பயம் ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம திருத்திடுவோம், நம்ம நல்லவங்க தான். ஆனா நமக்கு இந்த ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா நம்மளால அவங்கள மன்னிக்க முடியாததுக்கு ஒரு காரணம், கடைசி வரைக்கும் இவங்களோடய நம்ம இருந்துருவோமோ, இதே மாதிரி நம்ம லைஃப் போயிருந்தோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அப்படி கண்டிப்பா கிடையாது. நீங்க கொஞ்சம் மாறினீங்கன்னா அந்த பயம் அப்படின்றது உங்களை விட்டு கண்டிப்பா விலக ஆரம்பிக்கும். அது எப்படின்னா போக போகத்தான் விலக ஆரம்பிக்கும். எப்ப விலக ஆரம்பிக்கும்னா நீங்க ரியலைஸ் பண்ண உடனே விலக ஆரம்பிக்கும். அது எப்படின்னு இப்ப சும்மா ஒரு உதாரணத்தோட சொல்லு. இப்போ வந்து ஒரு 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 கணவன் இருக்காரு. அவர் வந்து ஒரு உருப்படாத கணவன் வச்சுக்கீங்க. வீட்டுக்கு தேவையானது எதுவுமே பண்றது இல்ல. மனைவிக்கு தேவையானது எதுவுமே பண்றது இல்ல. சம்பாதிக்கிறது இல்ல. எதுவுமே பண்றது இல்ல. குடிக்கிறாரு, அடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரீம்ல தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. இதே மாதிரியும் இருப்பாங்க, இதை விட கம்மியாவும் இருப்பாங்க, இதை விட மோசமாவும் இருப்பாங்க. இப்படி இருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட நம்ம கடைசி வரைக்குமே வாழ்ந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மனசார மன்னிக்கணும். ஏன்னா நாம தான் அந்த மாதிரி கேட்டு வந்திருக்கோம். அதுக்குதான் அந்த அஃபர்மேஷன்ஸ்ல 7 செக்மெண்டா பிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் செல்ஃப், நமக்கு நாமளே படிக்கிறது. அடுத்தது பெத்தவங்களுக்கு படிக்கிறது, ஃபேமிலிக்கு படிக்கிறது. அடுத்தது இன்லா ஃபேமிலி, கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா இன்லா ஃபேமிலிக்கு படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பௌஸ், கணவன் அல்லது மனைவிக்கு படிக்கிறது. அதுக்கப்புறம் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ்க்கு படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து 6th பேஜ் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்காக படிக்கிறது. 7th பேஜ் வந்து காமனா எங்க இருந்து நமக்கு நெகட்டிவ் வருதோ அவங்களுக்காக படிக்கிறது, டார்க் சைடுக்காக படிக்கிறது. இப்படி ஒரு 7 கேட்டகரியா அதை பிரிச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7 சர்க்கிளை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? கொஞ்சம் நீங்க நல்லா டீப்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் இந்த ஏழு கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. நம்ம பழகுறதே எவ்வளவு அதிகபட்சம் எவ்வளவு ஒரு 100 பேர் நம்ம பழகுவோமா? கல்யாணத்துக்கு 1000 பேரை கூப்பிடுறோன்றது வேற, அது வந்து வேற விஷயம். ஆனா டெய்லி பழகிறது, டெய்லி மீட் பண்றது, பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 20க்கு மேல போகும். டெய்லி நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு 20 டெய்லி ருட்டீன்ல சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க ரிலேஷன்ஸ் சர்க்கிள் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது 50, 100 அப்படின்னு போகும். பட் அவங்களோட நம்ம டெய்லி இன்ட்ராக்ஷன் இருக்காது. இன்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10, 20 மேக்சிமம், அதுக்கு மேல போகாது. அந்த 20 இந்த 7 கேட்டகரிக்குள்ள கண்டிப்பா உண்டு. இப்போ நான் வந்து இப்ப என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இப்ப நான் வந்து எங்க அப்பா அம்மா பேச்சை மதிக்கிறது இல்ல. அவங்கள நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. எதுவுமே நான் அவங்களுக்கு பண்றது இல்ல. அவங்க ரொம்ப வயசாகி போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நான் தேவையானது எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஆனா நான் இங்க வந்துட்டு இந்த பக்கம் வேற ஒரு பக்கத்துல வந்துட்டு நான் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கேன், ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது பேலன்ஸ்லாம் ஆகாது.
இந்த 4 பேத்துக்கு நான் நல்லது பண்றதுக்கு உண்டான பலனும் எனக்கு கிடைச்சிடும். இங்க அப்பா அம்மாவை நான் எதுவுமே பண்ணல, அவங்களுக்கு தேவையானது எதுவுமே செஞ்சு கொடுக்கல அப்படின்றதுக்கான பலனையும் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். இது 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 இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இங்க போய் நான் பேலன்ஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அப்பா வந்து சின்ன வயசுல குடிச்சிட்டு வந்து அடிச்சிருப்பாரு. அதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு, எங்க அப்பா மட்டும் என்னை வந்து இந்த மாதிரி கலெக்டருக்கு படிக்க வச்சிருந்தாருன்னா நான் வந்து கலெக்டரா இருப்பேன் அப்படின்லாம் கதை விடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க ரோல் அவங்க என்னமோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா நாம அதை இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களை இன்னும் மன்னிக்காம இங்க மத்த விஷயங்கள்ல மத்தவங்கள்ட்ட நாம வந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது பேலன்ஸ் ஆகாது. அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு இருந்தா அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுறணும். நீங்க உங்களுடைய ரோல்ல நீங்க யாராருக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா ஈக்குவலா பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா இறைவனுடைய தன்மை அதுதான். இந்த இடத்துல நம்ம வந்து இறைவனை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இறைவன் வந்து இறைவனை பொறுத்த வரைக்கும் நல்லவன், கெட்டவன், படிச்சவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை, இந்த ஜாதி, அந்த மதம், கருப்பா இருக்கான், சிவப்பா இருக்கான், உயரமா இருக்கான், குள்ளமா இருக்கான், நல்லா இருக்கான், ஊனமா இருக்கான், படிச்சிருக்கான், படிக்கல, இந்த மாதிரி இல்லாம கடவுள் பாக்குறாரு. எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். அவ்வளவு தூரம் ஏன் போய்கிட்டு, அவ்வளவு கிட்ட ஏன் போய்கிட்டு, கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய நம்ம அம்மாவை எடுத்துக்கோ. ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு 5 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பிள்ளையும் ஈக்குவலா தான் பார்ப்பான். எந்த அம்மாவும் வந்து ஃபர்ஸ்ட் பிறந்தவங்க மட்டும்தான் எனக்கு வேணும், மீதி 4 பிள்ளைங்க எனக்கு வேணும், அல்லது கடைசி பிள்ளைகிட்ட மட்டும் தான் நான் செல்லமா இருக்கேன், மீதி 4 பிள்ளைங்க எனக்கு அந்த மாதிரி எந்த அம்மாவும் சொல்ல போறது அது உங்களுக்கு. அப்ப அதே லெவல்ல தான் நாம இங்க நடந்துக்கணும். அதுக்காக தான் இந்த 7 கேட்டகரி பிரிச்சிருக்கோம். எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பேஜை நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஒரு ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு நம்ம யார் நிறையாவது நெகட்டிவ் எமோஷனோடவே இருக்கோம் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு படிக்கணும். 7 பேஜுமே டெய்லி படிக்கணும். அது வேற விஷயம். சொல்றேன், ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் அப்படின்றது நீங்க தான் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா உங்க லைஃப்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப யாருக்கு படிக்கணும், யாரை முதல்ல நான் மன்னிக்கணும் அப்படின்றத நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இங்க என்னுடைய அட்மாஸ்பியர் மாற ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு கணவன் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறவராவே ஒரு மனைவிக்கு அமைஞ்சிட்டாங்க. அந்த மனைவி அந்த துன்பத்தை டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பை விட்டுருங்க. நல்லா புரிஞ்சுங்க. எதிர்பார்ப்பை வைக்கவே கூடாது. என்ன எதிர்பார்ப்பு? இவரு நம்மள நல்லபடியா நடத்தணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை வச்சுக்கவே கூடாது. ஏன்னா அது டபுள் ஸ்ட்ரெஸ். ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெஸ் அவர் நல்லா இல்லைன்றது. நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சீங்கன்னா ஏமாற்றம்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். அதனால யாருக்கிட்டயுமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. அதைத்தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரிதான் எதையுமே நம்ம வந்து எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காது. எதிர்பார்த்தோம்னாவே ஏமாந்துரும். யாருக்கிட்டயுமே. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், பிள்ளைங்களை பெத்து வளர்த்து படிக்க வச்சுட்டு இந்த பிள்ளை கடைசி காலத்துல நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த பிள்ளைங்க காப்பாத்துறதே கிடையாது. யாரு என்னுடைய கடமை எது நான் பண்றேன், நீ காப்பாத்தினாலும் பரவாயில்ல, காப்பாத்தலைனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அந்த பிள்ளைங்க தாங்குன்னு தாங்குவாங்க. இதே மாதிரிதான் எல்லாமே. இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதே மாதிரிதான் எல்லாமே. நீங்க எங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்களோ அங்க ஏமாந்து தான் போவீங்க. வைக்கவே வைக்காதீங்க. உங்க உங்க ரோல் என்ன, அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அவன் கொடுத்துடும். அங்க இருக்கு கணக்கு. இங்க போறதெல்லாம் கணக்கே கிடையாது. அங்க இருக்கு கணக்கு. அவங்க கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால அதை விட்டுரும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ அந்த மாதிரி இந்த 7 கேட்டகரியில வரக்கூடிய இந்த பீப்புள் இவங்களுக்கு நம்ம ஃபர்கிவ்னஸ் எல்லாத்துக்குமே படிக்கணும். இப்போ கணவன் மட்டும் தானே என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, துன்பப்படுத்திட்டு இருக்காரு, அல்லது மனைவி மட்டும் தானே எனக்கு இப்படி வந்து சில துரோகங்களை பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க மத்த இடத்துல எங்கேயோ ஒண்ணு பண்ண தப்புக்கு இவங்க மூலமா உங்களுக்கு அங்க அடி விழுந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இவங்களுக்கு மட்டும் படிச்சா பத்தாது. எந்த இடத்துல நம்ம அந்த இதை போட்டு கீயை போட்டு வச்சிருக்கோம், எந்த இடத்துல வந்து அந்த விதையை போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். அப்ப 7 பேஜையும் மிஸ் பண்ணாம படிக்கணும். நிறைய பேருக்கு அது ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 7 பேஜ், 7 பேஜா? ஆனா உட்கார்ந்து ஒரு சீரியல் பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா இந்த ஷேர் சாட் என்னென்னமோ இருக்குல்ல, ரீல்ஸு, அப்புறம் இன்ஸ்டா, இதெல்லாம் பார்க்கணும்னா பார்ப்பாங்க நல்லா உட்காந்து 1 hour 2 hourலாம். ஒருத்தனை மன்னிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நீங்க யாரையும் மன்னிக்காம மன்னிப்பு கேட்டீங்கன்னா அது நடக்காது. அப்படிதான் அந்த டிசைன் இருக்கு. அப்படிதான் அந்த இறைவன் வந்து இந்த மாதிரி லா வச்சிருக்காரு.
அப்ப அதுக்காக தான் அந்த 7 கேட்டகரி, அந்த 7 அந்த 7 பேஜ்லயும் போயிட்டு படிங்க. நான் நானே தான் அப்படின்ற அந்த பேஜ படிங்க. ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் நானே தான். அதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா? அது நான் சொன்னபடி யோசிச்சு பாருங்களேன். உள்ள அந்த பியூரான அந்த நான் உள்ள இருக்காரு. அவருக்கு மேல ஒரு 1000 லேயர போட்டு வச்சுட்டு, இந்த லேயர்ஸ் தான் நானு அப்படின்னு இப்ப நான் வந்து இருக்கேன். எனக்கு உள்ள அந்த பியூரான நான் இருக்கு. ஆனா எனக்கு மேல நான் வந்து ஒரு கோவக்காரன். எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. என்ன ஏமாத்திட்டாங்க. எனக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. கடவுளுக்கு கண் இல்ல. வேற இன்னும் என்னென்னமோ இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு லேயர் நான் போட்டு வச்சிருக்கேன்னா, உங்களுக்கு நான் தெரியவே மாட்டேன். என் மேல இருக்க லேயர் தான் தெரியும். நான் ஒருத்தன் மேல கோவமா இருக்கேன் அப்படின்னா, அதுதான் உங்க பார்வையில படும். என்ன நீங்க அப்ரோச் பண்ணும்போதே, இவன் ஒரு கோவக்காரன்ற மாதிரியே அப்ரோச் பண்ணுவீங்க. என்ன நான் வந்து ஏமாந்துட்டேன். அல்லது நான் ஒருத்தனை ஏமாத்திட்டேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். நீங்க என்ன அப்ரோச் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஐயோ! இவரு ஏமாத்துற கேஸ் ஆச்சே இவன் அப்படின்னு சொல்லி தான் அப்ரோச் பண்ணுவீங்க. புரியுதா? அவ்வளோ லேயர் நாம போட்டு வச்சிருக்கோம். இதுல எல்லாமே வந்துரும். உங்களுக்கு அகம்பாவம், ஆணவம், நான் வந்து ஒரு லாயரு, நான் வந்து இந்த ஏரியா கவுன்சிலரு, எம்எல்ஏ, நான் படிச்சவன், நான்லாம் வந்து அப்புட்றா, நான் அந்த ஜாதி, நான் இந்த மதம், இந்த மாதிரி எல்லாமே இந்த லேயர்ல வந்துருது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால அப்படிதான் அப்ரோச் பண்ண முடியும். அந்த பியூரான நானே நீங்க பார்க்க முடியாது. நானே பார்க்க முடியல அப்புறம் அடுத்தவங்க எப்படி பார்ப்பாங்க? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க என்கிட்ட நடந்துக்குவாங்க. இப்ப நான் ஒரு கோவக்காரனா என்கிட்ட கோவப்படுறவன் தான் வருவான். நான் ஒரு ஏமாத்துறவனா என்கிட்ட ஏமாத்துறவன் தான் வருவான். ஏமாறுறவனும் வருவான், ஏமாத்துறவனும் வருவான். நான் ஒரு கவலைப்படுறவனா எனக்கு கவலையை கொடுக்குறவன் வந்துட்டே இருப்பான், எனக்கு கவலையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அந்த மாதிரிதான். அப்போ அந்த பியூரான நான் அங்க உள்ள இருக்கு பாத்தீங்களா? அத வந்து கொஞ்சம் தூசு தட்டி மேல இருக்கக்கூடிய அந்த லேயர் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு, நானே தான், நான் இந்த உடல் அல்ல. அந்த அஃபர்மேஷன் அப்படியே படிச்சு, அப்படியே ரியலைஸ் பண்ணி, அப்படியே நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன், எந்த காடு அவ்வளவு ஈஸியா வராது. வரும். வரும். ஏன்னா, இன்னும் நம்ம பவர் ஆகும். இப்பதானே ரியலைஸே பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னும் பவர் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது, இப்போ ஒண்ணும் இல்ல. எல்லாரும் என்ன பண்றோம்? சிவா சார் தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் ரிமூவ் பண்றாரு. எனக்கு கார்டு வந்துருச்சா? அஃபர்மேஷன் படிக்கிறோம், போகுது. சில நேரத்துல போறது இல்ல. டைனமிக் கார்டுன்னு சொல்றோம். டைனமிக்கா வந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு சாரை நம்ம கான்டாக்ட் பண்றோம். அவர் ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்ப இந்த பவர் அவர்கிட்ட எப்படி வந்தது? அந்த பியூரிட்டி, அந்த டிவைன் பியூரிட்டி, அந்த இறை தொடர்பு. அவர்கிட்ட ஏதாவது எமோஷன் இருக்குமா? நான் எதுக்காக அவர் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்னா, லைவ் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு அவரு தான். நான் ஏதோ அவரை கம்பேர் பண்றேன்னு நினைச்சுக்க கூடாது. நம்ம பாக்குறோம்ல, நம்மளாலேயே அது முடியும் அப்படின்றது நமக்கு தோணணும். அதுக்காக நான் அவரை சொல்றேன். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து மாறணும். அந்த 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 பியூரிட்டி லெவலுக்கு மாறணும். அப்ப மாற 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 அந்த இறை தொடர்பு அவருக்கு எப்படி கிடைச்சிட்டு இருக்கு பாருங்க. பிகினிங்ல எல்லாம் இந்த வார்டை வச்சு 4 பக்கம் ஆரா கிளென்சிங் பண்ணணும். நான் 2016ல வந்தேன். 4 பக்கம் ஆரா கிளென்சிங் பண்ணுவேன். ஃப்ரண்ட், பேக், ரைட், லெஃப்ட் 4 பக்கம் அந்த மனுஷனை திரும்ப சொல்லி டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். அப்போ ஒரு மனுஷனுக்கு 8 தடவை நான் இந்த மாதிரி வாண்டை இது பண்ணும். அப்புறம் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 2 சைடு வச்சிருந்தாரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் வச்சிருந்தாரு. இப்ப ஃப்ரண்ட் சைடு மட்டும் போதும். அப்ப அந்த அளவுக்கு என்ன ஆச்சு? அந்த வாண்டுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சது. எப்படி கிடைச்சது? அது இறை தொடர்பு. இவருடைய பியூரிட்டி வளர 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 அந்த இறை தொடர்பு உனக்கு ஈஸியா பண்ணி தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டபுள் வாண்டு வச்சு பண்றது, ட்ரிபிள் வாண்டு வச்சு பண்றது. முதல்ல 5 சுத்து சுத்துவோம். ஹீலிங் ஒரு சக்கராவையும் ஒரு ஆர்கனுக்கும் வாண்டு வச்சு சக்தி போல எவ்வளவு சக்தி தேவையோ இவ்வளவு சக்தி கொடுத்து என்னுடைய ஒரே வாண்டு வச்சுதான் பண்ண முடியும். அப்ப ஒரு வாண்டை வச்சு ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். என்னுடைய ஸ்டமக்கை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் தடவை பண்ணுவோம். 5 தடவை சுத்தணும். அந்த மாதிரி 1 மினிட் 2 மினிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஒரே வாண்டு வச்சு 2 சைடும் நீங்க 2 ஆர்கனுக்கு பண்ணலாம், அல்லது 2 சக்கராவுக்கு பண்ணலாம், அல்லது சேம் ஆர்கன் 2 வேரியஸ் பர்சன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் டபுள் வாண்டு கொண்டு வந்தார். இப்ப ட்ரிபிள் வாண்டு. இதெல்லாம் எப்படி நடந்தது? இது எல்லாமே அதுக்கப்புறம் அந்த இறை தொடர்பு, அந்த பியூரிட்டி லெவல் வளர 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 இறைவன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதே மாதிரிதான் யோசிச்சு பாரு. அப்படியே அப்படி உட்கார்ந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேத்துக்கு, ஆயிரக்கணக்கான பேத்துக்கு அவர் வந்து அந்த இதெல்லாத்தையும் எடுத்து விடுறாரு. லைவ்ல எல்லாம் வராங்க. லைவ்ல எல்லாம் அந்த நெகட்டிவ் எல்லாம் ரிமூவ் பண்றாரு. அவ்வளவு பவர் அவர்கிட்ட வர ஆரம்பிக்கும். அந்த பியூரிட்டி. அந்த மாதிரி அவரு பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம கிட்ட ஒரு 20 பேர்த்த சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட எனர்ஜி சேர்க்க முடியாதா? நான் சொன்னேன் இல்லையா, அந்த 20 பேர் ருட்டீன் லைஃப்ல டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய அது ஒரு 20 பேர்த்த அந்த எனர்ஜியை சமாளிக்க முடியாதா?
அந்த முதல்ல அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். நாம அந்த ஒரு 20 பேர்த்து நம்ம வந்து அவங்களால நம்ம அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து அந்த லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். மன்னிக்கிறதாகட்டும், மன்னிப்பு கேட்கறதாகட்டும், அதே மாதிரி இந்த நான் நானே தான் அப்படின்ற அந்த உணர்தல் ஆகட்டும், இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 20 அப்படியே 200 மாறும், அப்புறம் 2000 மாறும், அப்புறம் 20,000 அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இதுல முக்கியம். நீங்க அஃபர்மேஷன் படிக்கிறது அது எல்லாமே வந்துட்டு நமக்கு கை கொடுக்குற விஷயம். அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இங்க மாறாம இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். நான் எனக்கு என்னங்க, நான் அஃபர்மேஷன் படிச்சுக்குவேன், ஆனா இங்க கோவப்பட்டுப்பேன். நான் டெய்லி பிளஸிங்ல உட்காடுறேன், ஆனா நான் இங்க வந்து ஒருத்தர் மேல வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பேன், ஒருத்தர் மேல வெறுப்புல தான் இருப்பேன், ஒருத்தர் மேல பொறாமையில தான் இருப்பேன், ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு இருப்பேன். அப்புறம் எப்படி இது நடக்கும்? இது எப்படிலாம் ஓட்ட வாளியில தண்ணி பிடிக்கிற மாதிரி. பக்கெட் வந்து ஓட்ட, ஆனா நீங்க வந்து டேப் திறந்து வச்சிருக்கீங்க, பாக்குறதுக்கு ஃபுல் ஆகிட்டு தான் இருக்கும், ஆனா இங்க கீழே லீக் ஆகிட்டே இருக்கு. அதுல ஏதாவது யூஸ் இருக்கா? தேவையில்லாம எனர்ஜி லாஸ் தான் இருக்கு, எனர்ஜி தான் வேஸ்டா போயிட்டு இருக்கு. அது உங்ககிட்ட வர எனர்ஜி வேற யார்ட்டாவது போனாவது அவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ நாம வந்து அந்த ஓட்டையை ஃபர்ஸ்ட் அடைக்கணும். இந்த பக்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான பாத்திரமா நம்ம முதல்ல மாறணும், அப்புறம் எனர்ஜி ரிசீவ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து அந்த அஃபர்மேஷன்ஸை படிக்கிறது, இந்த நான் நானே தான், நான் ஒளி, இதெல்லாம் சூப்பரான அஃபர்மேஷன். நான் ஒளி, நான் பிரகாசிக்கும் ஒளி, தெய்வீக கதிர் வீசும் ஒளி அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க அதை ரியலைஸ் பண்ணணும். சும்மா படிக்கிறது முக்கியம் இல்லை. அது அப்படியே ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி அல்லது ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு கதையை படிச்சுட்டு போற மாதிரி படிக்கிறது இல்லை. நான் ஒளின்னு நான் ரியலைஸ் பண்ணணும். எந்த நான்? அந்த உள்ள இருக்காருல்ல, இந்த 1000 லேயருக்கு உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காருல்ல அவரு. இந்த 1000 லேயர் எல்லாம் தூக்கி போடுங்க, ஒண்ணுத்துக்கும் உதவாது. இந்த இந்த லேயர் வந்து என்ன பண்ணும்னா, இந்த லூப்லயே தான் நம்மள வச்சிருக்கோம். அடுத்த பர்த் வருவோம், இதே மாதிரி 1000 லூப் வந்து மாட்டிக்கும், இதே மாதிரி 1000 லேயர் வந்து மாட்டிக்கும், இதே மாதிரி 1000 பர்த் எடுப்போம். 7 பர்த் எல்லாம் கிடையாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் 7 பர்த் 7 பர்த். அதே மாதிரி சில பேர் வந்து இதான் கடைசி பர்த். அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது குழந்தை இல்லைன்னா இது லாஸ்ட் பர்த், சிம்ம லக்னம்னா இது லாஸ்ட் பர்த், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நாம எப்போ பியூர் ஆகுறோமோ அப்பதான் இது லாஸ்ட் பர்த். அதான் சொல்றேன், இப்பல இருந்து ஆரம்பிங்க. உங்க ஏஜ் இப்ப என்ன வேணாலும் இருக்கட்டும். நீங்க 20 வயசுல கூட இருங்க, 60 வயசுல கூட இருங்க, 40 வயசுல கூட இருங்க. இப்பல இருந்து ஆரம்பிங்க. வாழற இந்த கொஞ்ச காலம் இல்ல, வாழற நிறைய காலம் வரைக்கும் நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு மாத்தணும். நம்மளை மாத்தணும். நம்ம என்னால மன்னிக்க முடியும், மன்னிப்பு கேட்க முடியும். அந்த பியூரான நான் இருக்காருல்ல, உள்ள இருக்காருல்ல, அவரு தான் நானு, அதை நான் உணர முடியும், அப்படியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுங்க. அப்படி எடுத்துட்டு அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா இந்த தேவையில்லாத லூப்ல நம்ம மாட்டவே மாட்டோம். நிறைய பிரச்சனைகள் குறையும். சரி, இப்போ வந்து அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு கணவனோ அல்லது மனைவியோ இந்த மாதிரி துன்பம் கொடுக்குறவங்களாவே இருக்காங்க. அப்ப அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி மாறும் போதுதான் அவங்க வந்து அவங்க மாற ஆரம்பிப்பாங்க, அல்லது அந்த அட்மாஸ்பியர் விட்டு நம்ம வெளியில வர ஆரம்பிப்போம். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் சொல்றேன். ஏன்னா எல்லாமே அங்கதான் லாக் ஆகி நிற்கிறேன். அந்த இடத்துல லாக் ஆயிட்டு எப்படா வெளில வர்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கணும். இப்படிதானா அப்படிதானான்றதை நீங்க வந்துட்டு கொஞ்சம் ரீகால் பண்ணி ஒரு கணக்கு போட்டு அதுக்கப்புறம் உண்மையிலே சொல்லட்டுமா, சில எமோஷன்ஸ் எல்லாம் உங்களால மாத்த முடியல அப்படின்னா நீங்க கடவுள்கிட்ட கேளு. வாண்டை வச்சுக்கிங்க, வாண்டை நெத்திக்கு நேரம் வச்சுக்கிட்டு, இறைவா நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பொறாமை அதிகமா வந்துருது, எனக்கு கோபம் அதிகமா வந்துருது, எதுக்கு இருந்தாலும் டக்கு டக்குன்னு நான் கோவப்படுறேன், நான் கோவப்படக்கூடாதுன்னு நான் விரும்புறேன், உங்களை மாதிரியே நான் கோவப்படக்கூடாதுன்னு விரும்புறேன். ஏன்னா இறைவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் உங்களை மாதிரியே மாறணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு இந்த கோவம் எனக்கு வராத மாதிரி எனக்கு பண்ணுங்க, வழிகாட்டு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரே தடவை கேட்டோம்னா அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லாம் வந்துடாது. நீங்க கேட்க கேட்க கண்டிப்பா சொல்றேன், உள்ள ஒரு உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இல்லைன்னா அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு வெளியில கிடைக்க ஆரம்பிக்கும். மொத்தத்துல திருந்தறதுக்கு ஒரு வழி, திருந்தறதுக்கான வழி கிடைச்சிடும். இப்ப நாங்கெல்லாம் இல்ல கெட்டவங்களா அப்படின்னு கேட்காதீங்க. கெட்டவங்கன்னு இல்ல, நமக்கு தெரியல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த உலகத்துல எதுவுமே நல்லது கெட்டது எதுவுமே இல்லை. அது இறைவனுடைய பார்வையில நம்ம எல்லாருமே அவனுடைய பிள்ளைகள் தான். அதனால யார் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஒரு தயார் தான். நமக்கு கேட்க தெரியல அப்படின்றதுதான் உண்மை. அதனால அந்த மாதிரி உங்களால மாற்றவே முடியல இந்த எமோஷனை அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஒன்னும் ஒரே பண்ணாதீங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, வாண்ட வச்சீங்க, இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிச்சு முடிங்க.
நானே தான், நான் ஒளி இதெல்லாம் படிச்சு முடிச்சோம். ஃபர்கிவ்னஸ், அஃபர்மேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு, பிளெஸிங்லாம் முடிச்சுட்டு, ஒரு 2 நிமிஷம் சும்மாவே வச்சிருங்க வாண்ட. பிளெஸிங்லாம் முடிக்கிறீங்கல்ல, டெய்லி நெறைய பேர் அப்படிதான் பண்ணுவீங்க. அதாவது என்ன பண்ணுவீங்கன்னா, காலைல எந்திரிச்ச உடனே அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் படிப்பீங்க. ஏன்னா கிளாஸ்ல நம்ம அதான் சொல்லிக் குடுத்துருக்கோம். அதனால அந்த மாரி பண்ணுவோம். ஃபர்கிவ்னஸ் அஃபர்மேஷனு, அ ஐ அம் தட் ஐ அம், ஐ அம் லைட், பிளெஸிங்ஸ் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, உடனே எந்திரிச்சு முடிஞ்சிச்சுடா சாமின்னு எந்திரிச்சு ஓடாம, ஒரு 2 நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் இத முடிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இல்லன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரிலாக்ஸா எப்போ உங்களுக்கு ரிலாக்ஸா பண்ண முடியுமோ, ஏன்னா இந்த ஹரிபரியில எல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது எந்திரிச்சு ஓடணும், டைம் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸா ஒரு 2 நிமிஷம் எதுவுமே பண்ணாம வெறும் வாண்ட மட்டும் வச்சிருங்க. எதையுமே யோசிக்காம அப்படியே வாண்ட வச்சிருங்க. நெத்திக்கு நேரா அப்படியே வச்சு சும்மாவே அப்படியே வெறுமனே அப்படி பார்த்துட்டு இருங்க. அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு டைம் பார்த்து கூட பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. கிளாக்ல பார்த்தீங்க. ஆ மணி இப்ப என்ன 4:35 ஒரு 37 வரைக்கும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் பார்த்துட்டு ஓகே. அதுக்கப்புறம் இறைவன்ட்ட கேட்கறது. இறைவா எனக்கு வந்து இந்த கோவம் மட்டும் அடிக்கடி வந்துருது. நான் திருந்தணும்னு நினைக்கிறேன். என்னை எப்படியாவது திருத்திரு. தயவு செஞ்சு. எனக்கு இனிமே இந்த கோவம் வரக்கூடாது. உங்கள மாரி நான் வந்து பியூர் ஆகணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். அப்படின்னு மனசார கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான வழி கிடைக்கும். நான் கோவம்னு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். எந்த எமோஷனா இருந்தாலும் எனக்கு அவங்க துரோகம் பண்ணாங்கல்ல, என்னால அவங்கள மறக்க முடியல. அவங்க பண்ண துரோகத்த என்னால விட முடியல. அதுக்கு எனக்கு வழிகாட்டு. மாறும். அந்த மன்னிக்கிற குணம் அதிகமாகும். அல்லது அத நீங்க மறந்துடுவீங்க. அல்லது அவங்க வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு ஏதோ ஒண்ணு திரும்பி பண்ணுவாங்க. அந்த மாரி ஏதோ ஒண்ணு மாறும். மொத்தத்துல அந்த எமோஷன் போணும் அவ்வளவுதானே. அதுக்கு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம கேட்டோம் அப்படின்னா, கடவுள் வந்து குடுக்கறதுக்கு ரெடி. கேட்கறது தான் நம்மளுடைய வேலை. அந்த மாரி நீங்க வந்து மாத்தவே முடியலன்ற விஷயத்த இப்படி கேளுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இறைவன்ட்டயே கேளுங்க. இறைவா இந்த மாரி ஒரு கணவன், இந்த மாரி ஒரு மனைவி, இவங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த சூழ்நிலை மாறணும். அவங்களும் ஒரு ஆத்மா. அவங்க ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய பயணமும் நல்லபடியா முடியணும். என்னுடைய பயணமும் நல்லபடியா முடியணும். இவங்க இந்த மாரி பண்றதுனால, என்னால வந்து மத்த வேலைகள்லாம் ஒழுங்கா பண்ண முடியல. அதனால எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க. ஒண்ணு அவங்க எனக்கு இந்த துன்பம் குடுக்காம இருக்கணும். இல்ல அவங்க குடுத்தாலும் நான் அத மன்னிச்சுட்டு என்னுடைய வேலைகள நான் கரெக்ட்டா செய்யற மாரி இப்படி கேட்கணும். ஓகேவா? அதாவது இறைவன்ட்ட வந்து எனக்கு வந்து அந்த கணவனுங்க வந்து இந்த மாரி அ துன்பம் குடுத்துட்டே இருக்காரு. அவர ஏதாவது பண்ணு. இந்த மாரிலாம் கேட்டுறக் கூடாது. ஏன்னா எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் அப்படின்றதுனால, அது அந்த எனக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேனோ, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் மத்தவங்களுக்கும் குடுத்து தான் அங்க கடவுள்ட்ட கேட்கணும். அப்ப அவங்களால வரக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து என்ன விடுவிச்சீங்கன்னா, நான் இன்னும் நெறைய பண்ண முடியும். அப்படின்னு கண்டிஷன்லாம் போடக்கூடாது. என்ன விடுவிங்க. என்னால பண்ண முடியல. எனக்கு அதுக்கு ஒரு வழிகாட்டுங்க. நான் பண்ணணும். நீங்க விடுவிச்சீங்கன்னா நான் பண்ணுவேன்னுலாம் சொல்லக்கூடாது. நீங்க இத பண்ணா நான் அத பண்றேன். அப்படிலாம் டீலிங்லாம் பேசக்கூடாது கடவுள்ட்ட. கடவுள்ட்ட வந்து என்னால பண்ண முடியல. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் அதுவா தான் இருக்கும். பண்ணணும். நல்லது பண்ணணும்ன்றது நம்மளுடைய நோக்கமா இருக்கு. எப்ப நல்லது பண்ண முடியல? இந்த மாரிலாம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல நம்ம லாக் ஆயி நிக்கிறோம் இல்லையா? அதனால நம்மளால நல்லது பண்ண முடியல. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. நமக்கே நம்மளால ஹெல்ப் பண்ணிக்க முடியல. நாமளே மறுபடியும் இந்த லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாரி நம்ம அந்த 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 பிராட் மைண்டடா நம்ம கேட்கும்போது, கடவுள் வந்து நமக்கு நல்லது பண்றதுக்கு கண்டிப்பா வழிகாட்டுவார். அதற்கான கைடன்ஸு, டீச்சர்ஸு, கைட்ஸு எல்லாம் வருவாங்க. நேச்சர் பீயிங்ஸ் எல்லாமே வருவாங்க. அந்த மாரி நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா?